ಧೀಂ ತದರೆ ಧನಿ ಧೀಂ ತದರೆ ಧನಿ ಧೀಂ ತನದರೆ ನಾ ಧೀಂ ತದರೆ ಧನಿ ಧೀಂ ತದರೆ ಧನಿ ಧೀಂ ತದರೆ ಧನಿ ಧೀಂ ತದರೆ ಧನಿ ಧೀಂ ತನದರೆ ನಾ o dani der der tani tana der na o dani der der tani tana der na der din na o dani der da Anam taram tam taranam 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 Anam taram tam taranam 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 Tam taranam tam taranam tam taranam taranam tam taranam tam taranam 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 Adishtalakshmi, 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 Adishtalakshmi. வணக்கம் and welcome. இது ஜீ தமிழ் வழங்கும் அதிர்ஷ்டலட்சுமி powered by Milton. Protection partner Good Night Advanced Express System. ஜீ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஜீ தமிழின் குடும்பத்தின் சார்பாக இனிய சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள். முதலில் மீனாட்சி, இவ்வளவு அழகான ஒரு திருநாள்ல இப்படிப்பட்ட ஒரு பியூட்டிஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. Thank you so much for being with us today. நவராத்திரியின் முதல் 3 நாட்கள்ல துர்கையையும், அடுத்த 3 நாட்கள்ல லக்ஷ்மியையும், கடைசி 3 நாட்கள்ல சரஸ்வதியும் நம்ம எல்லாருமே வணங்குறோம். ஒரு மனிதன் ஒப்பற்ற வாழ்க்கை வாழணும்னா கல்வி, வீரம், செல்வம் இது எல்லாமே அவர்கிட்ட இருக்கணும். கல்வி மட்டும் இருந்தால் போதுங்க, செல்வமும் வீரமும் தானாகவே வரும். அப்படிப்பட்ட கல்வியும் கலையும் குறையே இல்லாம தரும் தெய்வம் தான் சரஸ்வதி. அவங்களை வணங்கும் இந்த திருநாள் தான் சரஸ்வதி பூஜை. ஜீ தமிழ் குடும்பத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு இந்த கலைராணிக்கு அர்ப்பணம் கொடுக்க கலை உலக ராணிகள் 4 பேர் இங்க வர போறாங்க. So let's welcome our 4 beauties to the show. Let's welcome Genuya, Jennifer, Devi Kripa and Divya. A very very warm welcome to the show உங்க 4 பேருக்குமே. Thank you so much. கலைராணியோட அர்ப்பணத்துக்கு கலை உலக ராணிகள் 4 பேர் நீங்க வந்திருக்கீங்க. Let's begin with the introductions. நம்ம எல்லாருக்குமே தெரியும் திவ்யா கொஞ்சம் காஃபி நிறைய சினிமா அப்படின்ற ஒரு ஷோ ஜீ தமிழுக்காக பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ஷோ பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. பேசிக்கா வந்து இது கம்ப்ளீட் ஒரு காலிவுட் ஷோ. சினிமால என்னெல்லாம் நடக்குதுன்னு வச்சு ஒரு 1 hour வந்து ஃபுல்லா காட்டுவோம். இந்த half an hour we have a celebrity talk show. அந்த வீக் படம் என்ன ரிலீஸ் ஆகுதோ அந்த காஸ்ட்லாம் வந்துட்டு ஒரு ஜாலியா ஒரு chat show மாதிரி. So very lively show மாதிரி. சூப்பர். திவ்யா, உங்களை பத்தி தெரிஞ்ச விஷயம் கொஞ்சம் காஃபி நிறைய சினிமா, பட் தெரியாத விஷயங்களை பத்தி சொல்லுங்களேன். தெரியாது அப்படின்னா ஓகே, நான் வந்து ஐ அம் a model too, so I do a lot of ads. நிறைய ads பண்ணிட்டு இருக்கேன். Very nice. A very warm welcome once again to the show, Divya. Thank you. இவங்களை நாங்க எல்லாரும் செல்லமா புஜ்ஜிமா அப்படின்னு தான் சொல்லுவோம். Our darling Devi Kripa, very very warm welcome to the show. Thank you so much dear. முதல்ல உங்களை பார்க்கும்போது எல்லாருமே என்ன இவங்க இவ்வளவு பேசுறாங்க அப்படின்னு, பட் நீங்க போகும் இடம் எல்லாமே எனர்ஜெட்டிக்காக சந்தோஷமாக இருக்கும். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன சொல்ல, நிறைய பேசுறது பிடிக்கும், ஜாலியா இருக்கிறது பிடிக்கும், சிரிக்க வைக்கிறது பிடிக்கும். எனக்கு சிரிக்க பிடிக்கும் அப்படிங்கறதுனால நான் சிரிச்சா அவங்களும் சிரிக்கிறாங்க, அவ்வளவுதான். தேவி கிருபா, இப்போ பிரிய சகில நீங்க நடிச்சிட்டு இருக்கீங்க. அதை தவிர்த்து என்னெல்லாம் ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு? அதை தவிர்த்து நான் வந்து ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்கேன், கிச்சன் ஷோ ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர். அதுக்கப்புறம் கூடிய சீக்கிரம் ஒரு ரியாலிட்டி ஷோ, சிங்கிங் ஷோ ஒன்று பண்ண போறேன். ஃபேன்டாஸ்டிக், வண்டர்ஃபுல். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நமக்கு தான் கை தட்டுறாங்க. ஆமா, உங்களுக்காக தான் கை தட்டுறாங்க. தட்டுங்கப்பா. ஐயா வேணாயா, சும்மா கேட்டேன். தேவி, இன்னைக்கு யார் கூட வந்திருக்கீங்க? ஐயோ அது வேணாமா, எனக்கு நான் வச்சுக்கிற ஆப்புமா அது. ஏன் இல்லைங்க, நீங்க சொல்லி ஆகணும். யார் கூட வந்திருக்கீங்க இன்னைக்கு?
அங்க உட்கார்ந்திருக்கான் பாருங்க என் தம்பி. எனக்கு ஜெராக்ஸ் எடுத்த மாதிரியே என் தம்பி. It's me. நான் தான். Man, how are you man? Great ma'am, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். Thank you so much. என்ன மெடிக்கல் மிராக்கிள் உங்க ஃபேமிலில? இல்லையா, ரியலி சோ சேட். என்ன மைக் எல்லாம் கொடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க. ஆமாமா, நாங்க இதெல்லாம் இல்ல, தெளிவா ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். being an artist, being a singer வந்துரும். யாரு? இல்ல நீயே ஒண்ணு சொல்லிக்கும்போது என்ன நான் சொல்லிக் கூடாதா? ஓஹோ, இந்த ஃபேமிலி எப்படின்றது எனக்கு புரிஞ்சு போச்சு. நார்மலாவே வந்து ரொம்ப சந்தோஷப்படுவான். என்ன கலாய்க்கணும்னா இன்னும் குதூகலமாயிருவான். இந்த சாரி கட்டிட்டு வந்த அப்புறம் கூட கொரியன் ஆர்டிஸ்ட் மாறு வேஷத்துல வந்த மாதிரியே இருக்கு. இந்த இன்னொரு தம்பியை விஷயம் வச்சு மேம், அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். வந்து சொல்லுங்க. எப்பயும் அப்பேரல்ஸ் அண்ட் காஸ்டியூம்ஸ்ல வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா ஃபேஷன் டிசைன் முடிச்சிருக்கா. ஓகே. இந்த ஷோ வரணுன்றதா என் லுங்கியை வாங்கி மாட்டிட்டு வந்துட்டான் மேடம். அது புடவை இல்ல, என் லுங்கியை வாங்கி புடவை மாதிரி கட்டிட்டு நான் வந்திருக்கா. கேக்குறது எதுக்கு சில்க்ல லுங்கி வாங்குறீங்க? ஒரு மாதிரி இருக்காதா? அது நான் போன வாரம் கேரளா போகும்போது வாங்கினது. ஓஹோ, சிறப்பு ரொம்ப சிறப்பு. இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்க கூட பேச போறோம். தம்பி பேர் சொல்லவே இல்லையே. கோகுல், a very warm welcome to the show. Thank you so much. இவ்ளோ எனர்ஜி கொண்டு வந்து இந்த ஷோக்குள்ள. Time for us to move on. அழகு, அம்சம் அப்படின்னு பல விஷயங்கள் கொண்டு, அதாவது அழகு, அம்சம், அமைதி இங்க இல்லாதெல்லாம் அங்க. அம்சமாக கொண்டவங்க தான் நம்மளுடைய ஜெனிஃபர். ஈரநிலம் அப்படின்னு பாரதி ராஜா சாரோட படத்துல அறிமுகமாகி 25க்கு மேற்பட்ட திரைப்படங்கள்ல வந்து நீங்க எப்படி ஹவு It's God's grace. நீங்க பாரதி ராஜா சார் கூட ஒர்க் பண்ணும் அந்த முதல் வாய்ப்பு, அந்த சுவாரஸ்யமான விஷயம் எங்களுக்கு சொல்லுங்களேன். Actually, it is really a super awesome memory அது. ஏன்னா என்ன ஃபோட்டோ ஷூட் எடுத்ததுமே வந்து சாரி எல்லாம் கட்டி இந்த பின் கொசுவெல்லாம் வச்சு இது பண்ணா ரொம்ப சின்ன பொண்ணா இருந்தேன். ஸோ எவ்ரி டைம் he says இத்தனை பேருக்கு முன்னாடி உன்னை வந்து நான் கொண்டு வரணும்னு நினைச்சேன். I don't know, from my heart I brought you, so do it well அப்படி சொன்னாரு. So it's like truly a blessing. Let's meet contestant number 4, Genuya. வணக்கம். நீங்க வந்து ஜீ தமிழ்ல திருமங்கலம் அப்படின்னு ஒரு சீரியல்ல நடிச்சிருக்கீங்க. இப்போ கரண்டா என்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ கரண்டா வந்து நான் வாகா மூவி பண்ணிட்டு இருக்கேன். விக்ரம் பிரபுவோட சிஸ்டர் கேரக்டர் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் தென் மதியால் வெல்னு சொல்லிட்டு ஒரு மூவில ஒரு காமெடி ட்ரை பண்ணியிருக்கேன். வண்டர்ஃபுல். திரைப்பட வாய்ப்புகள் அப்படின்றது எங்க இருந்து ஆரம்பிச்சது உங்களுக்கு? எனக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பாண்டியராஜன் சார் கூட ஒரு காமெடி ரோல் கிடைச்சது, ஜெயிக்க போவது யாருன்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேருந்து நான் ஃபர்ஸ்ட் காமெடி தான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ தான் ஒரு சீரியலில் கூட காமெடி ரோல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். பட் அந்த அளவுக்கு அது எதுவும் ரீச் ஆகலை. அப்புறம் மூவிகளில் நிறைய வாய்ப்பு கிடைச்சிச்சு. நான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன். பட் இது வரைக்கும் எதுவும் ரிலீஸ் ஆகலை. கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். கண்டிப்பாக திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகணும், உங்களுக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கணும். அண்ட் மக்களுடைய அப்ளாஸ் உங்களுக்கு எப்பவுமே இருக்கணும். அண்ட் தேவி சரஸ்வதியோடைய ஆசீர்வாதமும் உங்க கூட இருந்துகிட்டே தான் இருக்கணும். வெல், இன்னைக்கு அதிர்ஷ்டலட்சுமியோட ஷோல நீங்க 4 பேருமே பார்ட்டிசிபேட் பண்ண வந்திருக்கீங்க. முதல் ரவுண்ட் ஒரு சிம்பிளான வார்ம் அப் ரவுண்ட். நீங்க எல்லாம் கம்ஃபர்டபுள் ஆகணும் அப்படின்றதுக்காக தான், ஆடியன்ஸ் உங்களுக்காக அப்லோட் பண்ணணுன்றதுக்காக. ஸோ அது என்ன கேம்ன்றது வாங்க பார்க்கலாம். திவ்யா, இந்த கேமை ஃபர்ஸ்ட் விளையாட போறது நீங்க தான். எவ்வளவு ப்ரிப்பேர்டா இருக்கீங்க? இங்கற ப்ரிப்பேர்டா இருக்கு பாருங்க. உங்களுக்கு கேமோட ரூல்ஸே சொல்லல, அதுக்குள்ள நீங்க பயமா இருக்கு. ரொம்ப சிம்பிள்ங்க. இந்த டயட்ல இருக்கேங்க, சாப்பிடலாம் சொல்லாதீங்க. பஃப்ட் ரைஸ்ங்க, இது ஃப்ரைட் எல்லாம் கிடையாது. இதுதான் சேஃபஸ்ட், உங்களுக்கு நல்லது இது சாப்பிட. உங்களுடைய அழகான ஃபேஸை தூக்கி இந்த போலுக்குள்ள வச்சு உள்ள இருக்கிற 10 சாக்லேட்டை வெளியில உங்க வாயால எடுத்து அங்க போடலாம். 10 எடுத்து அட் a டைம் கிடையாது, 1 at a time அப்படின்னு எடுத்து 1 நிமிஷத்துக்குள்ள 10 எடுத்துறணும். இந்த சாக்லேட் உள்ளதான் இருக்குன்னு பசங்க சத்தியம் பண்றாங்க. ரெடிங்களா? ஓகே. பிஃபோர் யூ ஸ்டார்ட் தி கேம், நீங்க வந்து கொஞ்சம் காஃபி நிறைய சினிமான்ற ஷோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு வாரமும் எக்கச்சக்கமான செலிபிரிட்டிஸை மீட் பண்ணிட்டு இருக்கீங்க. மறக்க முடியாத செலிபிரிட்டி இன்டர்வியூ யாருன்னு சொல்லுவீங்க? கண்டிப்பா அன்டவுட்டட்லி இட்ஸ் வந்து பாகுபலி டீம் தான். ஓகே. ராணா, பிரபாஸ் அண்ட் தமன்னா வந்திருந்தாங்க. அண்ட் லைக் நிறைய மூவிஸ் பத்தி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் சொல்லும் போது அது ஒரு 2 hours கிட்ட போச்சு, எப்படி போச்சுனே தெரியல. அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சது. ஸோ அந்த இன்டர்வியூ மறக்கவே முடியாது. எல்லாம் மறந்து கேமராமேன் எல்லாருமே அப்படியே பார்த்துட்டே இருந்தாங்க. அவ்வளோ ஜாலியா இருந்தது. ஃபேண்டாஸ்டிக். ஏதாவது ஒரு ஆக்டரை மீட் பண்றதுக்கு முன்னாடி அச்சோ இவரையா, இது எப்படி கேள்வி கேட்கறது அப்படின்ற அந்த டென்ஷன் இருந்திருக்கா? இருக்கே. யாரு? பவர் ஸ்டார். அவர் மீட் பண்ணிருக்கீங்களா? How was the interview? அவரு அப்பா சான்ஸே இல்ல. அவர் எவ்வளவு லைவ்லியா டிவில இருக்காரோ அதே மாதிரி தான் நேர்லயும் இருக்காரு. பட் இது சொன்னாலும் ஹெசிடேண்டே பண்ண மாட்டாரு, டபக்குன்னு பண்ணிடுறாரு. அதனால தான் அவருக்கு பவர் ஸ்டார்னு பேரு. ஆனா அவ்வளவு பவர் இருக்கே நம்மளுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம. அதாவது நான் ஒரு நிமிஷம் பயந்துட்டேன், வேற ஏதாவது இருக்குமோ அப்படின்னு. அவருக்கு பவர் இருக்கே, நமக்கு பவர் இல்லையாமா. வெரி குட், வெரி குட், வெரி நைஸ், வெரி நைஸ். ரெடியா இருக்கீங்களா திவ்யா? போலாமா? ஆல்ரைட். So at the count of 3, 2 and 1, your time starts now. அச்சச்சோ, 4 பொரிதாமா விழுந்திருக்கு. திவ்யா இல்ல, நான் விட்டு கொடுத்துருவேன், நான் விளையாடல. திவ்யா எங்கம்மா? கையில எடுத்து வச்சிருக்கா. கையில? அது நாங்க பண்ணிருக்க மாட்டோமா? இது ஒரு போட்டியா வைப்போமா நாங்க? போங்க போங்க. ஓ, வெக்கப்படுறீங்களா? இங்க வரவே இல்லைங்க. ஊதுங்க, பொடி போயிடும். அம்மா ஊதுறதுன்னா எப்படி தெரியுமாமா? தள்ளு.
அதுக்கு பேர் தான் ஊதுறது. ஊதுங்க. என்னம்மா இது? நீங்க ஊதி கொடுத்தீங்களா? மெதுவா மெதுவா வலிக்க போகுது காயினுக்கு. உங்களுக்கு ஒரு நிமிஷம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகுது. மம்மி இருமா பந்தா எடுக்க மாட்டேன். மேக்கப் என்னால முடியல. என்ன திவ்யா வாயை உள்ள விட்டு கவ்வி எடுப்பீங்களா? அதை விட்டுட்டு என்னவோ நான் என்ன வருவாங்க பாருங்க. பவர் ஸ்டார். ஆச்சா இல்ல என்னால பவர் ஸ்டாரோட பேசறதுக்கு பயந்து நீங்க 4 3 2 1 முடிஞ்சிச்சுமா. இந்த ரவுண்டுக்கு தான் நீங்க பயந்துருக்கணும். பவர் ஸ்டாரை பார்த்து பயந்துறீங்க. சத்தியமா அப்பா. பட் வெரி வெல் ட்ரைட். ஒரு காயின் பிளஸ் ஒரு காயின், அதாவது கோவத்தை துப்பிட்டீங்க. அது கூட நீங்க ஊதி கொடுத்ததால பரவாயில்லம்மா, குழந்தை சின்ன பிள்ளை. வெச்சுக்கோமா அந்த ரெண்டு கை நீ எனக்கு ஊதி குத்துருமா ப்ளீஸ். நீங்க வாங்களே. Thank you so much Divya for participating in this round. ஒரு வார்ம் அப் ரவுண்ட் உங்களுக்கு கண்டிப்பா வார்ம் ஆக்கி இருக்கும்னு நாங்க நம்புறோம். Thank you. திவ்யா ரொம்ப சிறப்பாக விளையாடி நீங்க 2 கோல்ட் காயின் எடுத்து பிளேட் மேல வச்சிருக்கீங்க. அடுத்தது வரது பவர் ஸ்டாருக்கே பவர் கொடுக்கக்கூடிய ஒரே ஆள் புஜ்ஜிமா. வாங்க தேவி கிருபா வாங்க. ஒண்ணும் இல்ல, யாழ்னி டார்ஜிலிங் காலிங் போயிட்டு வரவா? வாங்க 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 வாங்க. ரெடியா இருக்கீங்களா? எஸ் ஐ திங்க் சோ மா. ரெடி. ரொம்ப சிம்பிள். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இது ஸ்போர்ட் வாங்க விளையாடணும். ஓ வாட் வில் பீப்பிள் திங்க் அபௌட் மீ அப்படி நினைச்சீங்கன்னா கண்டிப்பா என்னைக்கு அதெல்லாம் நினைச்சிருக்கோம். போலாமா? வாங்க பாட்ட போடுங்க. டைம் ஸ்டார்ட் பண்ணுங்க. தேவி கிருபா your time starts now. வா 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 வா. அடடடடா. பவுல முழுங்கிடாத. பவுல முழுகாதீங்கம்மா. தேவிமா வெளில வரணும். சூப்பர். come on தேவி come on. சூப்பர். வாய்க்குள்ள பொறி போறியா? அப்ப துப்பி விடுங்க பொரிய. 3 சூப்பர். keep going. கார்னர்ஸ்ல நிறைய இருக்கு. அட்ரா சக்க சூப்பர்மா. ஐயோ இது என்ன நக்கீரன் பரம்பரையா இருக்கீங்க போல. நாக்கு விட்டுலாம் எடுக்கக்கூடாது. அத ஊறி தந்தாதான் என்னவா? அது எப்படி பொரிய நக்கனா பரவாயில்ல வரும். கோல்டு கண்ணு அப்படின்றாங்க. என்னம்மா துப்பு நல்லா துப்பு. அது வெறும் சாக்லேட் தான், தங்க காயின் இல்ல. ஃபேண்டாஸ்டிக் தேவி சூப்பர் கிரேட் கோயிங். நீங்க ஆல்ரெடி 1 2 3 எத்தனை முடியல கணக்கு எடுக்க முடியாது. இது வரைக்கும் 1 2 3 4 5 6 7 8 என்னமாச்சு? நம்பி எடு. 9 எடுத்துட்டீங்க. இன்னும் ஒண்ணே தான் பெண்டிங். லாஸ்ட் 10 செகண்ட்ஸ். 10 9 8 7 6 woo யா வந்தாவே என்கிட்ட கோல் காய் எடுக்க முடியாது சொன்னதாவே. பயமா இருக்குது. ஏதோ கவி எடுத்துற போது பயமா இருக்குமா இருக்கு. தேவி என்னால நம்பவே முடியல உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ். இந்த பொரிய இதுக்கு அப்புறம் யாராலையும் யூஸ் பண்ணவே முடியாதுன்ற அளவுக்கு விஷம். அதாவது இது நிஜமாவே போலே ப்ளூ கலரா மாற ஆரம்பிச்சிச்சு பாருங்க. நீங்க 1 மினிட்ல 10 கோல்ட் காயின்ஸுமே எடுத்துட்டீங்க. சூப்பர். இன்ஃபேக்ட் நீங்க உங்களுக்கு 6 செகண்ட் சேவ் பண்ணிக்கிட்டீங்க. அதாவது 54 வினாடிகள்ல 10 கோல்ட் காயினையும் அப்படி தள்ளி விட்டுருக்கீங்க. தம்பி கரெக்ட்டா சொன்னீங்க. ஃபேண்டாஸ்டிக் அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ். Thank you so much. வாங்க தேவி. நம்மளுடைய கலை குடும்ப ராணிகள் செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்காங்க. அடுத்தபடியாக என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்க போறாங்கன்றது நீங்க பார்க்க போறீங்க. நம்ம கூட 4 அழகிகள் ரொம்ப சிறப்பாக க்ளோஸாக போட்டி போட்டுட்டு இருக்காங்க. அடுத்தபடியாக என்ன பண்ண போறாங்கன்னு வாங்க பார்க்கலாம். ஸ்வாந்த ஸ்வரூபினி, ஜெனிஃபர் வாங்க. Are we ready to go? Yeah, ready. Okay. Your time starts now. ஜெனி கத்துங்கப்பா. பாவம் கத்துன. என்கரேஜிங். எல்லா பொரியும் ஊதிடுமா. அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மட்டும் எடுத்து. That becomes easier actually. ஓகே நான் கொஞ்சம் தைரியமா இருக்கேன். உங்க டைம் போயிட்டு இருக்கு. So coins எடுங்க. She has a long face. ஆக்சுவலா ஃபேஸ்க்கு தகுந்த மாதிரி பவுல கொஞ்சம் பெருசா வைக்கணும். Okay, 1. பாத்து. நிறைய பொரி வெளியில வந்துருச்சுன்னா அப்புறம் காயினுக்கு நீங்க உள்ள போக வேண்டியதா இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் லாங் கறி எவ்வளவு வெள்ள தள்ளுறோம்னு ஒரு பாயிண்ட் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். கறி உப்பு எடுத்துக்கலாமா? We'll consider that taken. இந்தாங்க. 10 9 8 7 6 5 4. இங்க நிறைய பேர் நக்கீரன் ஃபேமிலி போல. 3 2 என்னம்மா எடுமா. அட இந்த அம்மா கேமை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க போல. This bowl is very small Very because small my for your face. face is very big. Very small in the பொரி in the mouth and not eating.
ஏமா பொரி சாப்பிடுவோமா கூப்பிட்டு வைங்க உங்களை. Thank you so much Jennifer, very well done. நல்ல effort. 3 எடுத்திருக்கீங்க in 1 minute. Very well done. ஜெனுயா வாங்க. வந்துட்டேன். ஜெனுயா இப்போ வந்து நீங்க விக்ரம் பிரபுவோட அக்காவாக நடிச்சிட்டு இருக்கீங்க. சோ அவர் கூட ஒர்க் பண்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? ரொம்ப சூப்பராக இருக்கும். என்ன சொல்றது, என்னோட அண்ணா மாதிரி நான் பேசுவேன். விக்கி அண்ணன் தான் கூப்பிடுவேன். ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பாங்க. அவங்க பேசுறது வந்து அடுத்தவங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்றது, யாருக்குமே வலிக்கக்கூடாது அந்த மாதிரி ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. ஏதாவது கொண்டு வந்தாங்கன்னா ஷேர் பண்ணிப்பாங்க. ரொம்ப ஸ்வீட் அவங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வாகா டீமே வந்து ரொம்ப ஸ்வீட்டு. எல்லாருமே வந்து ஓவர் ஆக்டிங் இருக்கக்கூடாது அப்படின்னு அதை சொல்லாமல் நீங்க இன்னும் கொஞ்சம் பெட்டரா இப்படி நடிக்கலாமே அப்படி நடிக்கலாமே அந்த மிஸ்டேக்க கூட சொல்ல மாட்டாங்க. அவ்வளவு அழகா எடுத்து சொல்லுவாங்க. Very nice. ரெடியா இருக்கீங்களா? Let's go Jenu. The count is 3, 2 and 1. Your time starts now. எல்லா பொரி போயிடுச்சுன்னா மூஞ்சி உள்ள போகாது. ஓ காயின் இருக்காடா உள்ள? ரொம்ப உள்ள போயிட்டு என்னமோ அது சிச்சி நான் அது பிளான்லாம் பண்ணலையா? ஓ போச்சு போ. பிச்சருக்கு வெறும் என்னம்மா தோசாவை காலி பண்ணிட்டியாம்மா? ஓகே குட். ஆனா இது ஒரு கைண்ட் ஆஃப் நல்ல ஸ்ட்ராட்டஜி இது. ஆமா. என்னம்மா ஆனா நாக்க கொஞ்சம் யூஸ் பண்ணுமா நீங்க? சிறப்பு, மிக சிறப்பு. குட் கோயிங். புடிங்களா? நல்ல வேலை கொடுத்தாங்க. புடிங்க தோசை ஏமா மண்டே போய் அடிச்சுக்கிறேன் நீ. ஐயோ என்னம்மா விரல் கிரல கம்பிட போறப்பா. போர்லயே இருக்கேன் வாங்க. 3, 2, 1 முடிஞ்சு போச்சுங்க. மிக சிறப்பு. வெரி போதும் ஜெனுயா, போதும். ரொம்ப சந்தோஷம் ஜெனுயா. பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸ். 6 out of 10 is not easy at all. Thank you ஜெனுயா. Well, இந்த ரவுண்ட் வந்து வெறும் ட்ரெய்லர் தான். இந்த படம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இனிமே தான் ஆரம்பிக்க போகுது. So are you guys ready? Yes. Yeah. Time for us to move on. இன்னைக்கு நம்ம அதிர்ஷ்டலட்சுமியோட முதல் சுற்று. ஒரே கல்லுல ரெண்டு மாங்கால நீங்க வின் பண்ணக்கூடிய பரிசுகள் ஜூஸர், set of 2 Teflon coated pans, rice cooker and அழகான வாட்ச். ஒரே கல்லுல 2 மாங்கால ஒரே நிமிஷத்துக்குள்ள நீங்க மல்டி டாஸ்கிங் பண்ண போறீங்க. ஒரு பக்கம் ஒரு அழகான பிக்சரை பீஸா போட்டு நீங்க அதை ஜிக்ஸா பசில் மாதிரி சேர்க்க போறீங்க. இந்த டைம்லயே நான் உங்களை 2 ஜெனரல் நாலேஜ் சம்பந்தப்பட்ட கேள்விகள் கேட்க போறேன். அதாவது நான் வரவே இல்ல. ஜெனரல் நாலேஜ் வரலனாலும் உங்களுக்கு இந்த ஜிக்ஸா பசில சேர்த்தீங்கன்னா 10 மதிப்பெண்களும் ஒவ்வொரு கேள்விக்கு 5 மதிப்பெண்கள் தருவோம். அதனால மொத்தத்துல வாங்க போறது 20 மதிப்பெண்கள். சோ இது யார் எப்படி விளையாடிங்கனாலும் எல்லாருமே 20 வாங்க வாய்ப்பு இருக்கு, எல்லாரும் 20 வாங்கவும் வாய்ப்பு இருக்கு. சோ இந்த இமேஜ் என்ன இமேஜ், அது எதை நாங்க பிச்சு போட்டிருக்கோம் அப்படின்றத நீங்க பார்க்கணும் இல்லைங்களா? சோ உங்களுக்கான இமேஜ் இது இந்த ஸ்கிரீன்ல வரப்போகுது. 10 வினாடிகளுக்காக நல்லா கிராஸ் பண்ணி கண்ணிலே மனசுல வச்சுக்கோங்க. ரெடியா? எவ்வளவு சிம்பிள் பாருங்க. ஹை வயலின். ஓ இதுக்கு பேரு இங்கிலீஷ்ல சித்தாரே. ஓகே. இந்த இமேஜ் தான் இப்ப நீங்க பாத்துக்க போறீங்க. அழகான கலர் ஃபார்மேஷன் இருக்கு. இது வந்து 10 பீசஸ்ல நாங்க உடைச்சு வச்சிருக்கோம். இந்த 10 பீசஸுமே நீங்க ஒண்ணா சேர்க்கணும். Are you guys ready? So let's start with you Divya. வாங்க please. So Divya, தெளிவா கான்சென்ட்ரேட் பண்ணி நான் கேக்குற கேள்விகளும் கேட்டுக்கிட்டே அதே டைம்ல நீங்க இந்த ஜிக்ஸா பசில் சால்வ் பண்ண போறீங்க. Are you ready? Ready. Let's begin then. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் now. மீன வாசிக்கிறதா தெரியுமா? உங்களுக்கான முதல் கேள்வி, திருக்குறளில் மொத்தமாக எத்தனை அதிகாரங்கள் உள்ளது? குத்து மதிப்பா தான் தெரியும். பரவாயில்ல சொல்லுங்க. 1336. ஒரு அதிகாரம்னா 10 குறள். ஓகே. மொத்தமா எத்தனை அதிகாரம்? இத பண்ணிக்கிட்டே கேளுமா. அப்போ 133 அந்த மாதிரி. 133 அப்ராக்சிமேட்லியா? கரெக்டா? அப்ராக்சிமேட்லி. நீங்க கரெக்டாவே சொல்லிருக்கீங்க திவ்யா. 133 அப்படின்றது சரியான பதில். சூப்பர். உங்களுக்கு கிடைக்கிறது 5 பாயிண்ட்ஸ். அண்ட் அடுத்த கேள்வி உங்களுக்கு. அடடா கலக்குறீங்க போங்க. 12 வருடத்துக்கு ஒரு முறை வரும் அந்த பூவின் பெயர் என்ன? குறிஞ்சி பூ. குறிஞ்சி மலர் என்பது சரியான பதில். சூப்பர் திவ்யா. அண்ட் இதெல்லாம் நீங்க முடிச்சிருக்கிறது கரெக்டா 58 வினாடிகள்ல. சிறப்பு. வெரி நைஸ். ரொம்ப ஈஸியாவே சால்வ் பண்ணிருக்கீங்க. அவ்வளவுதான். 2 செகண்ட்ஸ்ல சேவ் பண்ணிருக்கீங்க. சிறப்பு திவ்யா. வாங்க. Thank you. சோ திவ்யா, மல்டி டாஸ்கிங் ரவுண்ட் எப்படி இருந்தது? செம்மையா இருந்தது.
இது ஈஸியா இருந்ததா? எனக்கு அறிவில்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன், பட் இந்த டைம் நான் ப்ரூவ் ஆயிடுச்சு, இருக்கு ஏதோ கொஞ்சம் இருக்கு அப்படின்னு. திருக்குறள் ஃபுல் கெஸ் தானே? அது அப்படியே வெளிப்படையா சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது. ஓகே, பட் 133 அதிகாரம், மொத்தமாக 1330 திருக்குறள். ரொம்ப அழகா அதை சொன்னீங்க. தேவி கிருபா, ரெடியாக இருக்கீங்களா? இந்த மாதிரி ஒரு கஷ்டமான கான்டெஸ்ட் எப்படி வின் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்க? நிஜமாவே வின் பண்ணணும்லாம் நினைக்க மாட்டேன், ட்ரை பண்றேன். நீங்க 20 22 எடுப்பீங்க. வாங்க. ரெடியா இருக்கீங்களா? அப்படிதான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் உங்க தம்பியை கேட்டலாம். எப்படி அக்கா, எப்படி தெரியல, பாப்போம். ஜிக்ஸா பசிலா பிச்சி போட்டுருக்கோம், எல்லாத்தையும் சேர்த்து வைக்கணும். அவன் அவ்வளவுதான். நல்லா பிச்சி வேணா போடுவான், ஆனா ஜாயின் அதான்டா சொல்ல வந்தேன் நானு. நல்லா இருக்கிறத பிச்சி வேணா போட தெரியும், பிச்சி போட்டதா நல்லா சேர்க்கறதா நம்ம கஷ்டம். ட்ரை பண்ணிடலாமா? பண்ணுவோம், வேற வழி இல்ல. Let's get this going. Okay, ready? 1 2 3 your time starts now. வீணையில வாசிக்கிறீங்களா? சத்தியமா வீணைய பார்த்தது கூட கிடையாதுங்க, நம்புங்க. ஓகே, முதுமலை சரணாலயம் அப்படின்றது எந்த மிருகத்துக்கு ஸ்பெசிபிக்காக இருக்கு? யானை. கரெக்டா? யானை என்பது சரியான பதில். சூப்பர்மா. என்னது நம்பவே முடியலையே. ஐயோ ஏமா, இதையமா இப்படி எல்லாம் பிச்சி போட்டிருக்கீங்க. அடுத்த கேள்வி கேட்கட்டுமா? கேளுங்க. திருவாசகத்தை இயற்றியவர் யார்? ஏற்றியவர் யார்? மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகர் அவர்தான். அதுவும் சரியான பதிலாகவே சொல்லிருக்கீங்கம்மா. எங்களால நம்பவே முடியும். என்னம்மா இது வீணமா ராக்கெட் ரோல் இன்ஸ்ட்ருமென்ட் மாதிரி மாத்திட்டு வரீங்க? ஓகேமா, சாரிமா. இது என்ன கரெக்ட் இல்லைங்க பாருங்க. அது கரெக்ட் இல்லையா? கரெக்ட் தான்மா. என்னமா பண்ணிருக்கீங்க? என்னது எப்படி இங்க ஜாயிண்ட்? ஒரே நிமிஷமா. 10 மதிப்பெண்கள் நீங்க ஆல்ரெடி வாங்கிட்டீங்க. உங்க டைம் போயிட்டே இருக்கு. இது கொஞ்சம் திருப்பி உங்களையே வீணை கிராஸ் வச்சிருக்கீங்க. ஓகே, இது பாருங்க தப்பு இது. ஆமா, லாஸ்ட் 10 வினாடிகள் இருக்கு உங்ககிட்ட. ஓகே, இதுவும் தப்புதான். என்னமா தப்புங்கற? 10 9 8 7 6 5 உள்ள போயிருச்சியா? 4 3 2 I don't think I will finish this. 2 bingo. அததான் நான் கரெக்ட்டா வச்சிருந்தேன். இல்ல தப்பா வைக்கிறீங்க. அப்படியே. சோ நீங்க சேர்த்த பீசஸ்ல 1 2 3 4 5 and 6 pieces correct out of 10. அப்படியே. சூப்பர். முதுமலை அப்படின்றது யானை and திருவாசகம் எழுதுனது வந்து மாணிக்க வாசகர் அப்படின்றது டப்பு டிப்புன்னு சொல்லிட்டீங்க. அம்மா எப்படி திருவாசகம்? ஐயோ எனக்குள்ளே ஏதாவது இருந்திருக்கே. ஐயோ எனக்குள்ள இப்படி இருக்கா அப்படின்னு பயந்துகிட்டே ஓடுனீங்களே. நிஜமாவே இவ்வளவு ஜெனரல் நாலேஜ் இருக்கா? இல்ல, sometimes it will work it seems. இல்ல எனக்கே தெரியல எப்படி. ஆமா, தெரியல. திடீர்னு ஏன்னா I thought என்ன திருவாசகம் சொன்ன உடனே எங்கேயோ மாணிக்க வாசகர் எப்போ கேட்டது ஞாபகம் வந்துச்சு. சோ நிஜமாவே ஃப்ளூக் தான். வாசகம் அப்படின்னா அவர் எழுதி இருக்கலாம் அப்படின்னு நீங்க 2 + 2 = 4 ன்னு ஏதோ கெஸ் பண்ணிருக்கீங்க. ஸ்கூல் டேஸ்ல படிச்ச ஏதோ ஒரு விஷயம். எங்கேயோ உங்களுடைய கணக்கு மாஸ்டர் வந்திருக்காரு. அவர் வந்து கரெக்ட்டா கனெக்ட் பண்ணி டீச்சருக்கு வந்திருக்காங்க. நிஜமாவே அவங்களுக்குலாம் இப்போ ஒரு பெரிய கொடி நன்றி. ஃபேண்டாஸ்டிக். சூப்பர். வெரி நைஸ். சிறப்பு. வாங்க ஜெனிஃபர் வாங்க. கணக்குன்னு சொன்ன உடனே மனக்கணக்கு போட்டுக்கிட்டே வந்திருக்கீங்க ஜெனிஃபர். இந்த மாதிரி ஜிக்ஸா பசில் அதுக்கு முன்னாடி சால்வ் பண்ணிருக்கீங்களா? இல்ல, பண்ணதில்ல. சின்ன வயசுல பண்ணது, பட் இப்போ தெரியல என்ன பண்ண போறேன். ஈஸியா தான் இருக்கும் இல்லீங்களா? ஓகே, ரெடி டு கோ. ஸ்கூல்ல இந்த மாதிரி கேம்ஸ் விளையாடி இருக்கீங்களா? ஸ்கூல்ல விளையாடி. ஜெனரல் நாலேஜ்ல எவ்வளவு ஸ்ட்ராங்? அது ரொம்ப வீக். பாத்துருவோம். சிம்பிளான क्वेश्चंस தான் கேட்க போறோம் உங்களை. your time starts now. பொங்கல் பண்டிகை எந்த மாதத்துல கொண்டாடுறோம்? ஹலோ, சாரி, சித்திரை. சித்திரை. சாரி, that too ரெண்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணு. கொஞ்சம் யோசி. தை 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 தக தை 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 அப்படின்றது சரியான பதில் தான். ஓகே, காஃபி இருக்கு இல்லீங்களா, அதோடைய தமிழாக்கம் என்ன? காஃபி. கருப்பு. கருப்பு. இல்ல சாரி காஃபி அப்படி சொல்லிதான் கேள்வி. காஃபி தான் தமிழாக்கம் ஃபார் காஃபியா? அடடா, இது நம்ம யாருக்கு தெரியாம போச்சே. 5 தெரியல, விட்டுருங்க. 3 2 1. நீங்க வந்து இதுல 1 2 3 4 and 5 கரெக்ட்டா வச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள். காஃபினா தமிழ்ல என்ன? அது நீங்களே சொல்லிடுங்களேன், ஏன்னா எனக்கு தெரியல. தூய தமிழ்ல வந்து குழம்பி அப்படின்னு சொல்லுவோம். குழம்பி. ஓகே, பட் டோன்ட் வரி அட் ஆல். ஒரு கேள்விக்கு சரியான பதில் சொல்லிருக்கீங்க. 5 out of 10 கரெக்ட்டா பண்ணிருக்கீங்க. சோ 5 + 5 உங்களுக்கு கொடுக்கிறது நாங்க 10 points. Thank you. Thank you so much Jennifer. Please come. அடுத்தபடியாக ஜெனுயா வாங்க. ஆல்ரெடி அந்த இமேஜ் ஞாபகம் இருக்கா இல்ல சுத்தமா மறந்துட்டீங்களா? ஏதோ இருக்கு, புக்ல எல்லாம் பாத்துருக்கோம்ல, அதனால ஞாபகம் இருக்கு. ஒரு தமிழ் பொண்ணுன்னு நிரூபிக்கணும்ல. இப்ப நிரூபிச்சிருவீங்க நீங்க. அப்போ அப்படித்தான் நினைக்கிறேன். ஜெனுயா, your time starts now. 2 கேள்விகள் கேட்க போறேன். திவ்யா வந்து அசால்ட்டா எல்லாத்தையும் முடிச்சு போயிட்டாங்க. அடுத்தவங்களும் ரொம்ப ஸ்டைலா பண்ணிட்டாங்க. ஓகே, உங்களுடைய ஃபர்ஸ்ட் क्वेश्चन, ஏஆர் ரஹ்மான் அவர்களின் முதல் தமிழ் படம் எது? ஐயோ, என்ன இப்படி இசை அமைத்த முதல்
தமிழ் திரைப்படம் எது? என்ன 2 டப்பா ஒண்ணா வச்சிருக்கீங்க? எது? ஆசையா? ஆசையா? அது போலயே சரஸ்வதி. ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஆசைன்னு ஒரு பாட்டு இருக்கு அவர் இசையமைத்த முதல் படத்துல. என்னம்மா வீணே தமிழ் பொண்ணு ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ஒன்றுலதான் ப்ரூவ் பண்ணிருக்கேன். செகண்ட் கொஸ்டின், கொசுக்களை இன்ஸ்டால்மெண்ட்ல இல்லாமல் மொத்தமாக அழிக்கிறதுக்கு தேவையான விஷயம் என்னது? இருங்க, டைம் கொடுக்க மாட்டீங்களா? கொடுத்துட்டு தான் இருக்கு, உங்க டைம் தான் இது. ஓ அப்படியா, ஓகே. நீங்க ரெண்டுத்துக்குமே ஆன்சர் சொல்லலாம். அப்படியா, ரெண்டுத்துக்குமே? ஆமா. I'll try. ஐயோ தெரியல, அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டீங்க? அடுத்த கொஸ்டின் வந்து கொசு ஒரு வழியா இன்ஸ்டால்மெண்டாக இல்லாம மொத்தமாக அழிக்கிறதுக்கு என்னது? இது கொஞ்சம் கீழே கொண்டு வாங்கம்மா. இது கொசுவை அழிக்கக்கூடிய இன்ஸ்டால்மெண்ட்ல இல்லாம என்னமா பண்றது உனக்கு? என்னமா நடக்குதுங்க? முடிஞ்சிருச்சுமா, இந்த 10 முடிஞ்சிருச்சுமா. எப்போ கேள்விக்கு ஒண்ணுக்கு பதில் சொல்ல. ஏஆர் ரஹ்மானோட இசை முதல் திரைப்படம். அது தெரியல, நீங்க அதுக்கு வேணா 2 நிமிஷம் டைம். கொசுக்கு அங்க எழுதிருக்குது பாருங்க. 5 4 3 2 1 கொசு. ஒரே டைம்ல எல்லா கொசுவும் அடிச்சு தள்ளணும்னா நம்ம யூஸ் பண்ண வேண்டியது குட் நைட் காயில். குட் நைட் அட்வான்ஸ் எக்ஸ்பிரஸ் சிஸ்டம் நீங்க யூஸ் பண்ணணும். ரெண்டுத்துக்குமே நீங்க சரியான பதில் சொல்ல. ஆனா எல்லாத்தையுமே சேர்த்து அழகா 10 on 10 வாங்கிட்டீங்க. ஜெனுயா, வெரி வெரி வெல் பிளேட். சிறப்பாக விளையாடுனீங்க. தமிழ் பொண்ணு அப்படின்ற மானத்தை காப்பாத்திட்டீங்க. ஆனா 2 முக்கியமான சிம்பிளான கேள்விகள், ரோஜா மாதிரி ஒரு படத்தையே விட்டுட்டீங்க. நீங்க சொல்றதுக்கே இல்ல, ஒண்ணும் வரல. இந்த ரவுண்டோட ஸ்கோர்ஸ் இப்ப நம்ம பார்க்க போறோம். நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கிறது திவ்யா with 20 பாயிண்ட்ஸ். வந்து 60 வினாடிக்குள்ள 2 கேள்விகளும் சரி, அதே மாதிரி அந்த கம்ப்ளீட் ஜிக்ஸா பசில கரெக்டா சால்வ் பண்ணது நீங்க தான். சோ உங்களுக்கு கிடைக்கிறது 20 மதிப்பெண்கள் அண்ட் உங்களுக்கு பிடிச்ச பரிசு. டெஃப்லான் போட்ட பேன் ஏதோ வித்தியாசமா இருக்கு பேரு. டெஃப்லான் போட்ட பேன் இல்லமா, டெஃப்லான் கோட்டட் பேன். டெஃப்லான் போட்ட பேனா? அது சமைக்கிறவங்களுக்கு தானே. கோட்டட் பேன் எடுத்துக்கிறீங்களா? வாங்க ப்ளீஸ். அடுத்தபடியாக நம்பர் 2 பொசிஷன் அண்ட் 15 பாயிண்ட்ஸ்ல இருக்கிறது யாரு? ஆப்வியஸ்லி தேவி கிருபா, நீங்க தான் 15 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. சோ நம்பர் 2 பொசிஷன்ல இருக்கிறது நீங்க தான், பிளஸ் 15 மதிப்பெண்கள். பாக்கி இருக்கிற பரிசுகள் உங்களுக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன வேணும்? ஐயோ என்னன்னு தெரியல, என்ன வாங்கலாம்? I'll go with the cooker. எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் எடுத்துக்க போறீங்க. வாங்க தேவி கிருபா, ப்ளீஸ் பிக் இட் அப். ஜெனிஃபர் அண்ட் ஜெனுயா, நீங்க 2 பேருமே ஈக்குவலாக இருக்கீங்க. 2 பேருமே 10 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. இங்க இருக்கிறது 2 கிஃப்ட்ஸ், ஒரு ஜூசர் அண்ட் வாட்ச். ஜெனிஃபர், உங்களுக்கு என்ன வேணும்? I'll go for watch. ஜெனுயா, உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு வாட்ச். உங்களுக்கு வாட்ச் தான். சோ 2 பேருக்கும் டை பிரேக்கர் நாங்க வச்சு தான் ஆகணும். சோ இதுக்கு வந்து ஒரு டங் ட்விஸ்டர் உங்களுக்கு தர போறோம். யார் அதிகமான தடவை இதை கரெக்டா சொல்றீங்களோ அவங்களுக்கு ஆப்வியஸ்லி பை சாய்ஸ் அந்த வாட்ச் கொடுத்துற போறோம். 2 பேருமே வாட்ச் அப்படின்ற விஷயத்துக்கு தான் கண்டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. Are you ready to go? Ready. ஓகே. சோ உங்களுக்கான டங் ட்விஸ்டர் என்னன்னா, காக்கா காக்கான்னு கத்துறதுனால அதை காக்கான்னு கூப்பிடுறோமா, இல்ல காக்கான்னு பேர் வச்சதுனால தான் காக்கா காக்கான்னு கத்துதா? One more. காக்கா காக்கான்னு கத்துறதுனால அதுக்கு காக்கான்னு பேர் வந்துச்சா, இல்ல காக்கான்னு பேர் வந்ததுனால காக்கா காக்கான்னு கத்துதா? இந்த விளையாட்டுக்கு நான் வரல, பேசாம ஜூஸர் எடுத்துட்டு போறேன். சொல்லுங்க ஜெனிஃபர். காக்கா. ஓ, இதுக்கு யார் தைச்ச சட்டை? காக்கா காக்கான்னு கூப்பிடுறதுனால காக்கான்னு பேர் வந்ததா, இல்ல காக்கான்னு பேர் வச்சதுனால அது காக்கான்னு கத்துதா? அது இல்ல, காக்கா காக்கான்னு கத்துதா. காக்கா காக்கான்னு கத்துதா. அவ்வளவுதான், இதுதான். ரெடிங்களா ஜெனிஃபர்? போலாமா? காக்கா காக்கான்னு கத்துறதுனால. The kaka is called the kaka because it is shouting kakava, Okay. or because the kaka is called the kaka, therefore the kaka is shouting kakava. அவ்வளவுதான். நான் ஆயிடுவேன் போலகுது. காக்கா காக்கான்னு கத்துறதுனால, காக்கா காக்கான்னு கத்துறதுனால பேர் வந்துச்சா? என்ன பேர் வந்துச்சா? நீங்க ட்ரை பண்ணுங்க ஜெனுயா. காக்கா காக்கான்னு கத்துறதுனால காக்கான்னு பேர் வந்துச்சா, காக்காவை காக்கான்னு கூப்பிடுறதுனால காக்கா காக்கான்னு கத்துதா? அதே மாதிரி 2 3 தடவை சொல்லுவீங்க. ஓகே சொல்லுங்க. ரெடி? காக்கா காக்கான்னு கத்துறதுனால காக்கான்னு பேர் வந்துச்சா, இல்ல காக்காவை காக்கான்னு கூப்பிடுறதுனால காக்கா காக்கான்னு அது கூப்பிடுதா? காக்காவை காக்கான்னு கூப்பிடுறதுனால காக்கா கூப்பிடுதா, இல்ல காக்காவை நீங்க கூப்பிடுறீங்களா? யார் தான் காக்காவை கூப்பிடுறது இந்த நாட்டுல? ரெடி, நீங்க ட்ரை பண்ணுங்க ஜெனிஃபர். காக்கா காக்கான்னு கத்துறதுனால காக்கான்னு பேர் வந்துச்சா, இல்ல காக்கான்னு பேர் வந்ததுனால, இல்ல அது காக்கா காக்கான்னு கத்திச்சா? எனக்கு இந்த தயவு செஞ்சு விட்டுருங்க. வாட்ச் ஜூஸர்னு கிடையாது. 2 பேருமே யார் தயவு செஞ்சு நீங்களே எடுத்துக்கோங்க. இல்ல இல்ல, இப்ப நீங்க 2 பேரும் தான் எடுக்க போறீங்க. நீங்க வந்து காக்கா அப்படின்றத வித்தியாசமா கத்தி காட்ட போறீங்க. இல்ல யார் சிறப்பா காக்கான்னு கத்துறீங்களோ அவங்களுக்கு நாங்க பரிசு கொடுத்துற போறோம். இதுக்கு அந்த டங் ட்விஸ்டரே பெட்டர். ஆமா ஜெனிஃபர், காக்காமா. இது வந்து நம்ம கூப்பிட்டு சோறு வைக்கும் போது காக்கா எப்படி கத்துன்னு நான் கேக்குறேன். ட்ரை பண்ணோம். தொண்டை கட்டிக்கிச்சு காக்காக்கு. நான் வேணா டப்பிங் கொடுக்கவா? கொடுங்க ஜெனுயா, நீங்க கொடுங்க. ஓகே. இது நோயிட்டு காக்கா போல இருக்குது. காக்கா கிடையாது. ஜெனிஃபர் அண்ட் ஜெனுயாக்கு நடுவுல இந்த ரொம்ப க்ளோஸான ஒரு காம்படிஷன் வச்சு அந்த டங் ட்விஸ்டரை ரொம்ப சிறப்பாக சொல்லி
கிட்டத்தட்ட காக்கா குரலுக்கு வந்தது ஜெனுயா நீங்க தான். சோ நீங்க சூஸ் பண்ற அந்த வாட்சை நீங்க எடுத்துக்கலாம். வாங்க. கலக்கலாம் ஆட்டம் போட்டு ஜெயிக்கலாம் போட்டா போட்டி நடத்தலாம். ஜெனிஃபர் வாங்க, உங்களுக்கு பிடிச்ச ஜூஸர் எடுத்துக்கோங்க. கலக்கலாம் ஆட்டம் போட்டு ஜெயிக்கலாம் போட்டா போட்டி. இன்னைக்கு நம்ம கூட இந்த 4 பேர் இவ்வளவு சிறப்பா விளையாடிட்டு இருக்கும் நேரத்துல கண்டிப்பாக அதிர்ஷ்ட லட்சுமியில ஒரு தைரிய லட்சுமியை நம்ம இப்ப கௌரவிக்க போறோம். ஆமாங்க, 4 முறை நேஷனல் சாம்பியன்ஷிப் இன் கராத்தே அண்ட் கோல்ட் மெடலிஸ்ட் அண்ட் of course சிலம்பாட்டம் ஆடக்கூடிய ஒரு அழகான பெண்மணியை இன்னைக்கு இந்த மேடையில சந்திக்க போறோம். லெட்ஸ் வெல்கம் த வெரி டேலண்டட் தைரிய லட்சுமி நம்ம சுபலக்ஷ்மி. a very very warm welcome. உங்களை இந்த மேடையில சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சுபலக்ஷ்மி. இந்த அப்ளாஸ் பத்தவே பத்தாது. I think she deserves a huge round of applause. சுபலக்ஷ்மி, இது உங்களுக்காக ஒரு little token of our love and appreciation. Thank you. சுபலக்ஷ்மி, கராத்தே மாதிரி ஒரு விஷயம் வந்து பெண்கள் பொதுவாக இந்த காலகட்டத்தில் தான் அதிகமாக எடுத்துட்டு இருக்காங்க. பட் கண்டிப்பாக நீங்க இவ்வளவு பெரிய ஒரு ஃபீட் பண்ணணும், நேஷனல் சாம்பியன்ஷிப் 4 years கண்டினியூஸ்லி அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்கான பயிற்சி எல்லாம் எப்படி? ஆல்ரெடி நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆஹா. என்னோட 10th இயரில் ஸ்டார்ட் பண்ணது இந்த கராத்தே ஜேர்னி. இப்போ வரைக்கும் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கேன். நான் ஃபஸ்ட்டு மெடல் வந்து 94ல் வாங்கினேன் ஆல்ரெடி. ஆனால் ஸ்டேட் லெவல் காம்படிஷன் அது, அதில் ஸ்டேட் லெவலில் செகண்ட் ப்ரைஸ் வாங்கினேன். அதுக்கப்புறம் நேஷ்னல் லெவலில் 96லேருந்து 2000 வரைக்கும் கண்டினியூவாக 4 years நேஷ்னல் கோல்டு மெடலிஸ்ட் நான் வாங்கியிருக்கேன். இவ்வளோ மெடல்ஸ் வாங்கினா அது இல்லாமல் 340 மெடல்ஸ் நான் டோட்டலாக கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு கடையில கூட ஒரு டைம்ல 340 மெடல் ஸ்டாக்ல இருக்காது. அத்தனை மெடலை நீங்க வீட்ல உங்க பேர்லயே வாங்கி வச்சிருக்கீங்க. ஆமாம், எஸ். பெண்களுக்கு வந்து கராத்தே அப்படின்றது பிசிக்கல் ஒரு ஃபீட் அது. ஏன்னா பெண்கள் வந்து they always say that physically நமக்கு தான் குழந்தை பெற்றுக்கிற அந்த தன்மை எல்லாம் இருக்கு. பட் ஆப்வியஸ்லி அந்த விஷயங்கள்லாம் நம்ம ஏத்துக்கும் போது பாடியில ஒரு ஃபெட்டிக், ஒரு வீக்னஸ் எல்லாம் இருக்கும். ஆமாம், அந்த அந்த மாதிரி ஒரு வீக்னஸ் எப்படி ஹேண்டில் பண்றீங்க? இல்லை, இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று இருந்துச்சுன்னா எப்படிப்பட்ட வீக்னஸையும் நம்ம வந்து தூக்கி போட்டுடலாம். சூப்பர். இந்த மாதிரி நான் இன்னைக்கு இந்த லெவலில் இருக்கேன்னா எனக்கு ஃபஸ்ட்டு கராத்தேல அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை, தெரியாது. கராத்தேனா என்னன்னு தெரியாது. 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்பலாம் ஆல்ரெடி என்னோட அப்பா தான் ஃபுல்லாக வந்து இன்ட்ரெஸ்ட் இதில். அப்பா வந்து சின்ன வயசில் கற்றுக்க முடியாமல் போனதுனால நானும் என்னோட பிரதர்ஸ் வந்து எங்கள் வீட்டில் மொத்தம் 4 பேர். நாங்கள் 5 பேருமே நேஷனல் கோல்டு மெடலிஸ்ட். நாங்கள் 5 பேருமே கராத்தேல பிளாக் பெல்ட்ஸ். சூப்பர். அதில் 4 பேரும் பசங்களாக இருந்ததுனால அப்பா நான் மட்டும் பொண்ணு, அதனால பொண்ணும் தைரியமாக இருக்கணும். நீங்கள் சொன்ன ஃபஸ்ட்டு தைரிய லக்ஷ்மி வந்து அப்போ இன்னைக்கு இந்த லெவலில் நான் வரணும்னு எங்கள் அப்பா அன்னைக்கே வந்து யோசிச்சிருந்துருக்காங்க. அதனால் கண்டிப்பாக அவர் தான் வந்து எங்களை கண்டிப்பாக இதில் போய் சேர்த்துட்டு என் பொண்ணாக இருந்தாலும் நீனும் கண்டிப்பாக எல்லாமே கற்றுக்கணும், நீனும் கராத்தேல பெரிய லெவல் வரணும்னாங்க. அதே மாதிரி நான் இன்னைக்கு இந்த லெவலில் வந்து நிற்கிறேன்னா அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட அப்பா தான் காரணம். தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுக்காக. இந்த மேடையில் நீங்க நிற்கிறது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கௌரவம் தான். பெண்கள் வந்து பேசிக் தற்காப்புக்காக கண்டிப்பா கத்துக்க வேண்டிய ஒரு பேசிக் 4 or 5 ஸ்டெப்ஸ் ஆஃப் கராத்தே கத்து கொடுங்களேன். நிறைய எக்ஸசைஸ் இருக்குது கராத்தேல, பேசிக்ஸ். அப்புறம் வந்து நிறைய பஞ்சஸ்லாம் இருக்குது, எப்படி பஞ்ச் பண்ணலாம் அப்படின்றது எல்லாத்துலேயும் ஒரு 2 செஞ்சு காட்டுறேன். அதுக்கப்புறம் கிக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாம் டோட்டலாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஷோ மாதிரி எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத தான் இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு. தேங்க்யூ வெரி வெரி மச். அடுத்தபடியாக நம்ம விளையாட போறது நம்மளுடைய 2வது சுற்று. இது உங்களுடைய பாடல் திறமை, உங்களுடைய இசை அறிவை டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சுற்றாக அமைய போகுது. அதிர்ஷ்ட லட்சுமியில ரவுண்ட் 2 ஸ்டார்ட் மியூசிக்ல நீங்க வின் பண்ணக்கூடிய பரிசுகள் அலா சேஞ்ச் தி ப்ரொஃபஷனல் யூனிசெக்ஸ் சலூன் வழங்கும் 5000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர், கிரைண்டர், செட் ஆஃப் 3 ஸ்பீக்கர்ஸ் and அழகான டிராவல் பேக். ஸ்டார்ட் மியூசிக் ரவுண்ட்ல உங்களுக்காக நம்மளுடைய வீணா ஸ்பெஷலிஸ்ட் வீணா காயத்ரி இன்னைக்கு வந்திருக்காங்க. வெரி வார்ம் வெல்கம் டு தி ஷோ ஒன்ஸ் அகைன். அசலாக சரஸ்வதி உட்கார்ந்திருக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா வித் தி வீணா. வெரி வெரி வார்ம் வெல்கம் ஒன்ஸ் அகைன். உங்க கூட மெஹர் வந்திருக்காரு. அகைன் வார்ம் வெல்கம் டு யூ டூ. அண்ட் உங்களுடைய பாடல் திறமையை டெஸ்ட் பண்ணி இவங்க முடிச்சதுக்கு பிறகு
கூட பாடி உங்களை ஹெல்ப் பண்றதுக்காக தான் the gorgeous பிரியா வந்திருக்காங்க. வெரி வெரி வார்ம் வெல்கம். பிரியா வந்து இப்போ திரைப்படங்களை பாட ஆரம்பிச்சிட்டாங்க. they're all due for release. So எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட்ஸ் ஆகணும் அப்படின்றது எங்களுடைய வாழ்த்துக்கள் பிரியா. Thank you so much for being a part of the show today. லாஸ்ட் ரவுண்ட்ல நம்பர் 1 பொசிஷன்ல இருந்தங்க யாரு? அப்போ கண்டுபிடிக்க போறது ஃபர்ஸ்ட் யாரு? நீங்களே தான். So திவ்யா உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் க்ளூ கொடுக்க போறோம். இந்த க்ளூ கொடுத்த கையோட இங்க வீணையில வாசிக்கிற அந்த டியூன் எது அப்படின்றத டக்குன்னு கண்டுபிடிச்சிருங்க. பட் இவங்க உங்களுக்கு அந்த டியூன் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு அறிமுக பாடல் மேம் ஃப்ரம் யூ. Thank you. So beautiful. Very nice. Priya, இப்போ நமக்காக ஒரு அழகான பாடல் பாட போறாங்க. So Priya, can we hear your voice please? Thank you so much Priya for a beautiful number. So உங்களுக்கு கேமோட ரூல் புரிஞ்சு போயாச்சு. லாஸ்ட் ரவுண்ட்ல நம்பர் 1 பொசிஷன்ல with 20 points திவ்யா நீங்க தான். சோ இப்போ கண்டுபிடிக்க போறது நீங்க தான். ரெடிங்களா? So மேம் திவ்யாக்காக let's start music. டைம் ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு. பாடுங்க பாடுங்க பாடுங்க. ஒரே பாட்டு தான் இது. 12வது வினாடியில ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டீங்க. அது எந்த பாட்டு? இதுவரை இல்லாத உணர்வு இதயத்தில். சூப்பருங்க. பாட்டை கரெக்ட் கண்டுபிடிச்சாங்க. பிரியா அந்த பாட்டு எங்களுக்காக பாடுங்க ப்ளீஸ். இதுவரை இல்லாத உணர்வு இதயத்தில் உண்டான கனவிது பலித்திடும் அந்நாளை தேடிடும் பாடல் கேட்டாயோ? இதுவரை இல்லாத உணர்விது இதயத்தில் உண்டான கனவிது பலித்திடும் அந்நாளை தேடிடும் பாடல் கேட்டாயோ? மூடாமல் மூடி மறைத்தது தானா பூத்து வருகிறது தேடாமல் தேடி கிடைத்தது இங்கே. மூடாமல் மூடி மறைத்தது தானா பூத்து வருகிறது தேடாமல் தேடி கிடைத்தது இங்கே. Thank you. Very very nice. 12 seconds கண்டுபிடிச்சிருக்கீங்க. பொசிஷன்ல இருந்தது நீங்க தானே லாஸ்ட் டைம்? அப்படிதான் நினைக்கிறேன். அப்படித்தான். அப்ப நீங்க தானே ரெண்டாவது கண்டுபிடிக்கணும். கண்டிப்பா. ரெடியா இருக்கீங்களா? ஈஸியா கொடுக்க. So காயத்ரி நம்ம இப்போ தேவி கிருபாக்காக let's start music.
கரெக்ட். பாட்டு பாடுங்க. பாட்டு ஏதாச்சும் ஃபர்ஸ்ட் வாய்ஸ் தெரியல. கண்டுபிடிமா தெரியல, க்ளூ கொடுமா. மணிரத்னம் சாருடைய திரைப்படம். மணிரத்னம் சார் திரைப்படம். ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில வந்தது. கடலா? அதுதான் கடல்ல காமிக்கிறாங்க பாருங்க. உள்ளதா உனக்குள்ளே எனக்குள்ள உன்னை முடிஞ்சு இருக்கேன். என்னையே முடிச்சிட்டீங்களா? எனக்குள்ள என்னைய முடிச்சிட்டாங்கப்பா. சிறப்பு. அதானா? இல்லையே, கொஞ்சம் நீங்க டியூன் பிடிச்சிட்டீங்க, அழகா பாடுறீங்க. நெஞ்சுக்குள்ள உன்னை முடிஞ்சு இருக்கேன், அவ்வளவுதான் தெரியும். சத்தியமா அந்த பாட்டு அதுக்கு மேல இதேதான். உனக்குள்ள உன்னை முடிச்சு வச்சேன், புடவை முந்தானியில சைடுல முடிச்சு வச்சேன். சூப்பர் தேவிகிருபா, கரெக்டா 30வது வினாடியில பாட்டு கண்டுபிடிச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள். Why don't you sing that song for us, Priya? நெஞ்சுக்குள்ள உம்மா முடிஞ்சிருக்கேன், நெஞ்சுக்குள்ள உம்மா முடிஞ்சிருக்கேன், இங்கு எத்திசையில் என் பொழப்பு விடிஞ்சிருக்கும். வெள்ளப்பாக விசீர் வித்தீர் முன்னாடி இந்த தாங்காத மனசு தண்ணிப்பட்ட கண்ணாடி. வண்ணமணி யாரும் வலது திகதிகாரோ அனைவுரி எல்லாம் அதிகாரம். நெஞ்சுக்குள்ள முடிஞ்சிருக்கேன், இங்கு எத்திசையில் என் பொழப்பு விடிஞ்சிருக்கும். Thank you so much, Priya. Thank you very much. Super. லாஸ்ட் ரவுண்ட்ல ரெண்டு பேருமே ஈக்குவல் பாயிண்ட்ஸ்ல இருந்தீங்க. ஸோ டை பிரேக்கர் அப்படின்ற விஷயம்ல அங்கே ஷார்ட் அவுட் ஆயிடுச்சு. பட் ஜெனிஃபர் வில் பிளே வித் யூ ஃபர்ஸ்ட். ஸோ ஜெனிஃபருக்காக மேம், லெட்ஸ் ஸ்டார்ட் மியூசிக். So simple. என்ன புது பாட்டா? ரெடி? யாரோ யாரோ வாழ்த்துக்கள். 30 seconds. Congratulations. பிரியா, நீங்க ஆத்திருங்க. யாரோ யாரோடி உன்னோட புருஷன், யாரோ யாரோடி உன் திமிருக்கு அரசன், யாரோ யாரோடி உன்னோட புருஷன், யாரோ யாரோடி உன் திமிருக்கு அரசன். இங்கே போல ரவடிக்க இந்திரதன் வந்தடிக்க அந்தார் பந்தே தீர்த்தடிப்பவனோ சொல்லு. சந்தன பொட்டழகை சஞ்சனடை அழகை வெள்ளி வெண்டி கட்டியவனோ சொல்லு. யாரோ யாரோடி உன்னோட புருஷன், யாரோ யாரோடி உன் திமிருக்கு அரசன். Thank you. Super Jennifer. Very well tried. 30 seconds அந்த பாட்டை கண்டுபிடிச்சிருக்கீங்க. Time for us to move on. ஜெனுயா ரெடியா இருக்கீங்களா? ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்களா? இல்ல பார்க்கலாம். மத்தறலாம் வாங்க. Ma'am, can we have the track? கொஞ்சம் ஃபோக்கஸ் ஸ்டைல்ல போகுது இந்த பாட்டடா. ரொம்ப அழகான ஒரு பாடல். வாரணமாயிரம் திரைப்படம். ஒரு அழகான காதல் பாட்டு. என்னது தேவிகிருபா, இது பஸர் ரவுண்டே கிடையாதுமா, அவசரப்படாதமா. ரொமான்டிக் சாங் தான் இது, பஸர் ரவுண்ட் கிடையாது. சாரி ஜெனுயா. தேவிகிருபா பாடுங்க. பனைத்துளி அலைப்பாயும். சூப்பர். பிரியா, why don't you sing that for us? அனல் மேலே பனித்துளி அலை பாயும் ஒரு கிளி, மரம் தேடும் மழை துளி, இவைதானே இவளினி, இமை இரண்டும் தனித்தனி, உறக்கங்கள் உரைப்பனி,
அனல் மேலே பனித்துளி அலை பாயும் ஒரு கிளி மரம் தேடும் மழை துளி இவைதானே இவளினி இமையிரண்டும் தனித்தனி உறக்கங்கள் உரைப்பனி எதற்காக தடை தேங்க்யூ ஜெனுயா. ஒரு ரொம்ப ஜெனுவினான ட்ரை, பட் அது ஒரு சின்ன மிஸ் ஆயிடுச்சு. நாட் டு வரி அட் ஆல். உங்களுடைய ஸ்கோர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எங்கள் எல்லாருடைய சார்பாகவும் காயத்ரி மேம் உங்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. மெஹர், தேங்க்யூ so much for joining us on the show today. பிரியா, for those beautiful renditions, thank you so much. இன்னொரு அழகான எபிசோட் உங்களை எல்லாருமே சந்திப்போம் அப்படின்ற நம்பிக்கையில தேங்க்யூ once again. ஸ்டார்ட் மியூசிக்ல இப்போ உங்களுடைய ஸ்கோர்ஸை பார்க்க போறோம். 4 பேருமே சிறப்பாக விளையாண்டீங்க. 30வது வினாடியிலேயாவது 2 பேர் பிடிச்சிட்டாங்க. ஒருத்தங்க பாட்டு முடிஞ்சு பாட ஆரம்பிக்கும் போது ஆமால அப்படின்னு இருந்தாங்க. பட் ஒன் ஹூ பெர்ஃபார்ம்ட் அவுட்ஸ்டாண்டிங்லி வெல் இந்த ரவுண்ட்ல திவ்யா நீங்க தான் 6 வினாடிகள்ல பாட்டை கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆனா 12வது வினாடியில பாட்டை பாடுனீங்க. பட் nevertheless you are the winner of this round. Number 1 position and 20 points இருக்கிறது நீங்க தான். So திவ்யா, நீங்க number 1 பொசிஷன்ல இருக்கிறதுனால சாய்ஸ் உங்களுக்கு தான். What are you going to take? I'll take speaker. வாங்க ப்ளீஸ். நம்பர் 2 பொசிஷன்ல இருக்கிறது 2 பேர், ஜெனிஃபர் அண்ட் தேவி கிருபா. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வேணும்ன்றதை கேட்டுக்கலாம். I'll go for grinder. For the grinder. தேவி கிருபா, உங்களுக்கு என்ன வேணும்? அதுல பேலன்ஸ் இருக்கிறது பேக் அண்ட் சலூன் வழங்கும் 5000 ரூபாய் மதிப்புள்ள gift voucher. அந்த அளவுக்கு பொறுமையே கிடையாது போய் உட்கார அளவுக்கு பார்லர்ல எல்லாம். சரி, அதனால பேலன்ஸ் எது இருக்கோ அதை எடுத்துப்பேன். டிராவல் பேக் எடுத்துக்க போறீங்க. யூ ஷூர்? இல்ல நீங்க அவங்க நட்பு அப்படின்னு விட்டு கொடுத்தாங்களே, நீங்க திருப்பி கொடுக்க கூடாதா? அவங்க எது எடுத்துக்கிட்டாலும் இது உங்க பஞ்சாயத்து. அப்ப முடிட்டு வாங்க தேவி கிருபா, உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்கோங்க வாங்க. எனக்கு லாஸ்ட் டைம் ஐ வாஸ் ரியலி ஃபீலிங் சோ சேட் பிகாஸ் என்ன அப்படின்னா அப்பார்ட் ஃப்ரம் கேம் ஷோஸ் இல்ல நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ். இங்க மட்டும் தான் இந்த கேம். அதுக்கப்புறம் வில் பி டுகெதர் லைக் அப்போ வந்து எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருந்துச்சு ஃபார் மை டார்லிங். I truly I'm very happy that I have a chance to do this. இதயம் இருக்குன்றதை நினைச்சு பார்க்கலையுமா? நான் ஒரு அந்த கதை மரியாதைன்னா நாங்களா அப்படி கொடுப்போம்ல. ஆமா, நட்புக்கு மரியாதை ரொம்ப கொடுத்துட்டீங்க. வந்து கிரைண்டர் தூக்கிட்டு வந்து உங்க நண்பருக்கு கொடுங்க. ஜெனிஃபர் வாங்க. ஜெனுயா, நீங்க லாஸ்ட் ரவுண்ட்ல பாட்டு கண்டுபிடிக்காததுனால உங்களுக்கு அந்த gift voucher நாங்க பரிசாக தரவும் முடியாது. இது வந்து கம்பெனிக்கே லாபம் அப்படின்றதான் சந்தோஷமான செய்தி. well on that note உங்களுடைய ஸ்கோர் கார்டு பார்க்க போறோம். நம்பர் 1 பொசிஷன் and 20 பாயிண்ட்ஸ் இருக்கிறது திவ்யா நீங்க தான், வாழ்த்துக்கள். and number 2 பொசிஷன்ல இருக்கிறது தேவி கிருபா and ஜெனிஃபர், 2 பேருமே with 15 points each, வாழ்த்துக்கள். and இந்த ரவுண்ட்ல நோ பாயிண்ட்ஸ் வாங்கிருக்கீங்க ஜெனுயா. நம்மளுடைய கலை குடும்ப ராணிகள் செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்காங்க. இவங்க 4 பேர் சேட்டைனால முடியவே இல்லைங்க. இந்த சேட்டை பட்டாதுன்னு இப்போ இன்னொருத்தர் வந்து அதிகமாக சேட்டை பண்ண போறாரு. உங்களை சிரிக்க வைக்கணும், உங்களை சந்தோஷப்படுத்தணும். ஏன்னா ஒவ்வொரு நாளுமே நீங்க உங்க பெர்ஃபார்மன்ஸஸ்னால மக்களோட மனசுல ஒரு ரொம்ப ஸ்பெஷலான இடம் பிடிச்சிருக்கீங்க. உங்களை சந்தோஷப்படுத்துறது தான் எங்களுடைய கடமை அப்படின்றதுக்காகவே உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் இங்க காத்துக்கிட்டு இருக்கு. பட் இவங்களை கூப்பிடுறதுக்கு முன்னாடி இன்னொரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு லேடியை இந்த மேடையில கௌரவிக்க போறோம். இவங்க வந்து தமிழ்நாட்டின் முதல் பெண் ஆட்டோ ஓட்டுநர். இவங்க பேரே அதிர்ஷ்டலட்சுமி மாதிரி ஆட்டோ லட்சுமி அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னா வந்துருவாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்க இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில வந்து பார்ட்டிசிபேட் பண்றது. எனக்கும் கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருக்கு இந்த லட்சுமிக்கும். அதனாலதான் இந்த அதிர்ஷ்ட லட்சுமியிலையும் வந்து கலந்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த ஜி தமிழ் வழங்கும் இந்த அதிர்ஷ்ட லட்சுமியை பார்த்து கொண்டிருக்கோம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதல்ல ஆட்டோ ஓட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணது எப்படி? ஏன்னா யாருமே ஆட்டோ ஓட்டணும்னு சொல்ல மாட்டாங்க. பெண்கள் அதுவும் வந்து என்ன பண்றது அப்படின்னு யோசிப்பாங்க. பட் ஆட்டோ ஓட்டணும்னு முடிவு பண்ண மாட்டாங்களா, எப்படி? நான் அப்போ சைக்கிள்ல எல்லா இடமும் சைக்கிள்ல தான் போவேன், சென்னை ஃபுல்லாவே. அப்போ ஒரு நாள் ஸ்ட்ரைக் நடந்தது, எந்த வண்டியும் போகலை. அப்படி இருக்கும்பொழுது ஒரு அம்மா ப்ரெக்னென்ட் லேடி, அந்த அம்மா ரொம்ப நேரமாசம்னு வச்சுக்கோங்களேன், நடக்கவும் முடியல, வேர்த்து கொட்டுது, மவுண்ட் ரோட்லேருந்து நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. சரி, யாரும் பேச்சு துணைக்கு யாரும் இல்லை, சாயந்தரம் டைமாக இருக்குது, சைக்கிளை விட்டு இறங்கி அவங்க கூடவே நடந்து வந்து பேச்சு கொடுத்துட்டே வந்தேன். நீங்கள் எதுனா ஆட்டோவில் போகலாமே, ஏதோ 1-2 வண்டி போகுது இல்லையா, அதில் போகலாமே அப்படின்னு. இல்லை இப்போல்லாம் ரொம்ப காலம் கட்டுக்க இருக்கு. ஏன்னா அப்போ வந்து ஆட்டோ அப்படின்னாலே ஒரு இதை பயம் இருந்தது மெட்ராஸில். அதனால வேண்டி எனக்கு எங்கள் வீட்டுக்கார் சொல்லியிருக்கார், நீ நடந்து வேணாலும் வா
ஆட்டோவில் மட்டும் வந்துடாத அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்படின்னு. ஆம்பளை ஆட்டோ டிரைவர் வந்தால் தானே பயப்படுறீங்க, ஏறக்கூடாதுன்னு சொல்கிறாரு. இப்போ நான் இருக்கேன், லேடிஸ் தானே, நான் வண்டி ஓட்டுறேன்னு வச்சுக்கோங்க, இதே ஆட்டோ நான் ஓட்டுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரைக் டைமில் நான் ஓட்டக்கூடிய சூழ்நிலையாக இருந்தால் என் ஆட்டோவில் வருவீங்களான்னு கேட்டேன். நிச்சயமாக வருவேன் அப்படின்னாங்க. நான் வந்து எம்ஏ படிச்சிருக்கேன், அது இல்லாமல் டெக்னிக்கல் டீச்சர்ஸ் ட்ரைனிங் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் அக்ரிகல்ச்சர் டீச்சர் ட்ரைனிங் பண்ணேன். இந்த மாதிரி எல்லா இதுலேயும் டச்சப் இருந்தது. அப்பா என்ன சொன்னாருன்னா, யாரும் இந்த வேலை தான் பார்க்குறேன்றவங்களுக்கு வேலை கிடைக்காது, ஏதாவது கிடைச்ச வேலையை செய்கிறவங்களுக்கு நிச்சயமாக வேலை உண்டு. படிச்சுட்டு நான் படித்தேன்னு அப்ளிகேஷன் போட்டுன்னே இருக்காமல் கிடைச்ச வேலையை செய்யணும். அதே சமயத்தில் லேடிஸாக இருக்கிறதுனால புதுமையாக செய்யணும், 4 பேர் அதை மதிக்கிற மாதிரி இருக்கணும், என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி நீ வந்து புதுமையாக இருக்கிறது வந்து மற்றவங்க செய்யாததாக இருந்தால் அது புதுமையாயிடும் அப்படின்னு சொல்லவே தான் இந்த சம்பவம் என் மனசில் ஓடி நான் வந்து ஆட்டோ கற்றுக்கிறதுக்காக முயற்சி பண்ணேன் முதல்ல. சூப்பர் மேம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிஜமாவே ஒரு லிவிங் ரியல் ஹீரோ. தேங்க்யூ. நீங்கள் சொன்ன மாதிரி நீங்க வந்து ஒருத்தருக்கு ஹீரோவாக இருக்கிற மாதிரி நீங்க ஒரு ஹீரோ மேல செம்ம பைத்தியமா இருக்கீங்களாமே. நிச்சயமா சூப்பர் ஸ்டார் ரஜினி. சூப்பர் பாருங்க, என் கையில இருக்குது, பச்சையை குத்திருக்கேன் பாருங்க. அவ்வளவு பிடிக்குமா அவரை? நிச்சயமா. சூப்பருங்க. அடடடடா, என்னுடைய உயிர்னு கூட சொல்லலாம். ஆனா இது வரைக்கும் நான் அவரை நேரா சந்திச்சு ஒரு போட்டோ எடுத்தது இல்ல. கண்டிப்பாக அந்த வந்து நிச்சயமா அது இதன் மூலியமா கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். நடத்துனது இல்லை. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா வந்தாங்க, நான் கடையில் கொண்டு போய் இறக்கி விட்டேன். அது மாதிரி நிறைய பேர் அன்றைக்கி வந்திருக்கிறாங்க. வந்து பொருள் அவங்கவுங்க வாங்கினாங்க, கொண்டு போய் பெரும்பாலும் நான் இறங்கிட்டாங்கன்னா காசு வாங்கின்னு போயிடுவேன், அவ்வளோதான். எதேச்சியாக அன்றைக்கி எங்கள் வீடு வந்து ரொம்ப மிக சிறிய வீடு, வாடகை வீடு தான், 10க்கு 10 வீடு. அது வந்து நாங்கள் வந்து ஆட்டோவில் படுத்திருந்தேன் நைட்டு ஒரு 9:30 அம்மா பாத்திரம்லாம் தேய்ச்சிருந்தாங்க, என்னை கஷ்டப்படுத்த மாட்டாங்க நைட்லலாம். நான் வண்டியில் படுத்திருந்தேன். அப்போது பின்னாடி எதேச்சியாக சீட்டுக்கு பின்னாடி இப்படி கையை வச்சோடனே அந்த கவர் ஒரு சலசலப்பாக இருந்தது. என்னமோ கவர் தட்டுப்படுறேன்னு நான் எடுத்து பார்த்தா அது நகை கடை கவர், பாக்ஸ் உள்ளார நகை பாக்ஸோடு இருக்குது. அப்புறம் அது ஆனால் பொருள் இருக்குங்கிறது தெரிஞ்சு போச்சு, பிரிச்செல்லாம் பார்க்கல. என்ன இது யார் விட்டு போயிருப்பாங்க அப்படின்னு எங்கள் அப்பா என்னன்னாரு, இந்த மாதிரிப்பா வண்டியில் இந்த மாதிரி பொருள் யாரும் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு. அப்புறம் யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன். லாஸ்ட்லேருந்து சவாரி யார் யார் கடைசியாக இறக்கி விட்டதுலேருந்து காலையில் வரைக்கும் யோசனை பண்ணி அப்புறம் இந்த அம்மா தான்னு கெஸ் பண்ணிட்டேன். ஏன்னா 4-5 பேர் நகை கடைக்கு வந்தாங்க. அந்த குறிப்பிட்ட நகை கடைக்கு வந்தவங்க அந்த கவரில் இருந்ததுனால அதை வச்சு இவங்க தான்னு மனசில் கெஸ் பண்ணி போயிட்டேன். என்னென்னா அந்த அம்மா வீட்டில் வளர்ந்துட்டு வராங்க வேலைக்கார பொண்ணு, அதுக்கு அவங்க செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாயிடுது. அந்த பொருள் பர்டிகுலர் பொருள் கிடச்சே ஆகணுன்ற மாதிரி சூழ்நிலை. அதனால ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. நான் போகிறேன், போய் அவங்க வீட்டு கேட்டை திறந்து போகிறேன். அவங்க வந்தாங்க, வெளியே வந்துட்டாங்க. ஃபோனை அப்போ தான் வைக்கிறாங்க. எனக்கு நேரம், நானும் பார்க்குறேன் வேற. நீ வருவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கதை திறந்தாங்க. அவனே சரி என்ன பொருள் சொல்லுங்க அப்படின்னு. ஏன்னா அவங்களது தானான்னு எனக்கு சந்தேகமாக இருந்தது. அப்புறம் அவங்க என்ன பொருள், ஏன்னா அவங்க தானே செலெக்ஷன் பண்ணது. அவங்க பொருளினுடைய உள்ளே இருக்கக்கூடிய அந்த கலர் இதெல்லாம் சொல்லவும் நான் அந்த பாக்ஸை அவங்க முன்னிலையிலே திறந்து பார்த்துட்டு இதுதான் சொல்லிட்டு அப்புறம் அவங்கள்ட்ட கொடுத்துட்டேன். அவங்க அதை எனக்கு பாராட்டி எனக்கு என்னை ப்ளஸ் பண்ணாங்க, பணம் கொடுத்தாங்க, பட்டு புடவை வச்சு கொடுத்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அதை விட விலை மதிப்பு கூடுதலாக கூட வாங்கி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு வருத்தம் இருக்குது. அந்த டைமுக்கு கொடுக்கறதுக்கு அந்த பொருள் தான் அப்படின்ற சுச்சுவேஷனில் கிடைச்சதுனால அவங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு அவங்க கொண்டு போய் விடுற வரைக்கும் அவங்க யார் என்னன்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆகலை மனசில். பல யோசனையில் இருந்ததுனால எங்கேயோ பார்த்துருக்கோம் அப்படின்னு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க வந்து எழுத்தாளர் இந்துமதிங்கிறது. அப்பாடியா, எத்தனை கிறிஸ்டியன் டர்ன் உங்களுடைய வாழ்க்கையில. கண்டிப்பா ஆட்டோ லக்ஷ்மி உங்களை இன்னைக்கு இந்த மேடையில சந்திச்சது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் உங்களுடைய இந்த நான் இன்ஃபேக்ட் ஒரு ரெவல்யூஷன் தான் சொல்வேன், இது வந்து கண்டினியூ ஆயிட்டே இருக்கணும். அண்ட் உங்களுடைய சேவை எங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக தேவை தேவை தேவை. தேங்க்யூ ஸோ மச் மேம். இது உங்களுக்காக ஒரு லிட்டில் டோக்கன் எங்களுடைய லவ் அண்ட் அப்ரிசியேஷனுக்கு. தேங்க்யூ ஸோ மச் இன்னைக்கு வந்ததுக்காக. ஆட்டோ லக்ஷ்மிக்கு ஜெய். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். ஸ்ரீபும்பா விளையாட போறது யாரு அப்படின்றத பாக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஹையஸ்ட் ஸ்கோரர் யாரு, லோவஸ்ட் ஸ்கோரர் யார் விளையாட போறாங்க அப்படின்றத பார்க்க போறோம். நம்பர் 4 பொசிஷன்ல இருக்கிறது ஜெனுயா. நீங்க வாங்கியிருக்கிறது 10 மதிப்பெண்கள். வாழ்த்துக்கள் ஜெனுயா.
என்னெல்லாம் வின் பண்ணிருக்கீங்க? வாட்ச். அந்த வாட்ச்க்கு அவ்வளவு ஒரு டஃப் ஃபைட் இருந்து அந்த வாட்ச் வின் பண்ணது நீங்க தான். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேர்ட் பொசிஷன்ல இருக்கிறது ஜெனிஃபர், நீங்க தான் with 25 பாயிண்ட்ஸ். என்ன வின் பண்ணிருக்கீங்க? ஜூசர் அண்ட் கிரைண்டர். வாழ்த்துக்கள். நிறைய பரிசுகள் உங்களுடைய வாழ்க்கையில வந்துகிட்டே இருக்கணும் and நீங்க அதிர்ஷ்டலட்சுமி என்னைக்குமே இருக்கணும் அப்படின்றதா எங்களுடைய வாழ்த்துக்கள். Thank you so much for being with us today. செகண்ட் பொசிஷன்ல இருக்கிறது அடடா பட்டாசு மாதிரி இருக்காங்க இவங்க. தேவி கிருபா, நீங்க தான் and you get 30 points. Congratulations. And இந்த 30 பாயிண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் என்ன பரிசுகள் வின் பண்ணிருக்கீங்க? பேக் அண்ட் குக்கர். Very well done. Thank you. And முதல் இடத்துல இருக்கிறது the gorgeous Divya. Congratulations. நீங்க வாங்கிருக்கிறது 40 பாயிண்ட்ஸ் and என்னெல்லாம் வின் பண்ணிருக்கீங்க? பேன், ஓகே, அப்புறம் ஸ்பீக்கர். Congratulations for that. So ஜீபூம்பா அப்படின்ற ரவுண்ட் நீங்க தான் விளையாட போறீங்க. பட் அந்த ரவுண்ட் விளையாடுறதுக்கு முன்னாடி நமக்காக உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி உங்களை சந்தோஷப்படுத்த, உங்களை மகிழ்விக்க இந்த மேடையில ஒரு சூப்பர் டூப்பரான காமெடி பெர்ஃபார்மன்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு. Let's welcome the very talented, the super duper performer. இவர மாதிரி வேற யாருமே தமிழ்நாடு பார்த்ததே கிடையாது. The extraordinary நாஜில் விஜயன். ஹாய். ஹலோ. இப்போ எது கூப்பிட்டீங்க? ஏதாவது பண்ணணுமா? நீங்க யூசுவலா காமெடி பண்றேன்னு வந்து ஏதோ பண்ணிட்டு போவீங்கல்ல, அத பண்ணுங்க. ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன். பேய்களின் ராட்சசி காஞ்சனா, அழகிகளின் ராட்சசி நம்ம அர்ச்சனா. ஃபர்ஸ்ட் பஞ்சே ஒழுங்கா வரலடா. ஃபர்ஸ்ட் பஞ்சே ஒழுங்கா வரல. ஐயோ பொம்மையா இருக்குது. குடுக்குறாரா? குடுக்குறாரு பஞ்ச் டயலாக். நான் உங்களுடைய பயங்கர ஃபேன். ஆமாமா. சின்ன பிள்ளையில இருந்தே பாத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நீங்க சின்ன பிள்ளையா இல்ல? சின்ன பிள்ளைல இருந்து பாக்குறேனா? ஏன் சின்ன வயசுல இருந்தே பாத்துட்டு இருக்கேன். இன்னும் இளமையாவும் புதுமையாவும் இருக்கீங்க. பெண்கள் எப்பவுமே ஒரு சிறப்பு தான், ஒரு மகிமை தான். அதுல என் மனைவியை பத்தி ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். எவ்வளவு இருந்தாலுங்க வீட்டுல எல்லா வேலையும் அவதாங்க பாப்பா. ஆமாமா. நான் துணி துவைப்பேன், அவ பாப்பா. நான் சமைப்பேன், அவ பாப்பா. நான் பாக்குறேன். பல பேர் இந்த வேலையை தான் செய்யறேங்கன்னு நினைக்கிறேன். பெண்கள் உண்மையிலே பொறுமைசாலிங்க. ஒரு பயங்கர பொறுமைசாலி. ஆனா பிரச்சனைன்னு வந்தான்னு வச்சுங்களேன் அப்படி வெடிச்சிருவாங்க. அந்த சிறப்பு பெண்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அன்னைக்கு தான் கணவன் மனைவி பேசிட்டு இருக்கான். பக்கத்து வீட்டுல பயங்கர சண்டை. மனைவி கேட்கிறா, என்னங்க பக்கத்து வீட்டுல பயங்கர சண்டை நடக்குது, உதைட்டு போய் என்னன்னு கேட்டுட்டு வாங்கன்னு. உடனே அவன் சொல்றான், நான் போனதுனால தாண்டி அங்க பிரச்சனையே. ஆனா இதையும் தாங்கிக்கிட்டா பெண்கள் பாத்தீங்களா? ஓ ஃபர்ஸ்ட் நைட் கதை தானே இது. அர்ச்சனாக்கா வீட்டு பக்கத்து வீட்டு பொம்பளைங்க எல்லாம் பாத்துருக்கீங்களா? பாத்துருக்கேன். அப்படியே அர்ச்சனாக்கா மாதிரியே இருப்பாங்க. அன்னைக்கு 4 பெண்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி என்னதான் பேசுறாங்க? நமக்கு இந்த பெண்கள் பேசுறதுனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பக்கத்துல போய் அப்படியே கேட்டேன். ஒரு அம்மா சொல்லுது, ஆமாடி ஒரு வாத்தியார கல்யாணம் பண்ணியே, உன் வாழ்க்கை எப்படி இருக்கு? அதை ஏண்டி கேக்குற? தப்பு பண்ணா பெஞ்சுக்கு மேல இது நிக்க சொல்றான். ஆமாடி நீ ஒரு கண்டக்டரை கல்யாணம் பண்ணியே, உன் வாழ்க்கை எப்படி இருக்கு? உனக்காவது பரவாயில்ல. வீட்டு வாசல்ல வந்து நிக்க விட மாட்டேங்கிறான். படியில நிக்காத உள்ள போ, படியில நிக்காத உள்ள போ, படியில நிக்காத உள்ள போங்கிறான். ஆமாடி போலீஸ்காரனை கல்யாணம் பண்ணிட்டு சும்மா அடிச்சுட்டே இருப்பான்னு என்ன பண்ண? உடனே அந்த அம்மா அடிக்க கையை ஓங்குவாரு, அடிக்க கையை ஓங்குவார். ஒரு 50 ரூபாய் கையில கொடுத்து அப்படியே கீழே போட்டுவாரு. ஆமாடி நீ ஒரு அரசியல்வாதியை கல்யாணம் பண்ணிய, உன் வாழ்க்கை எப்படி இருக்கு? அந்த பாவி மனுஷன் போய் சொன்னேன், என்னங்க நான் குழந்தை உண்டாயிருக்கேன். உடனே அவன் சொல்றான், இதெல்லாம் எதிர்கட்சியுடைய திட்டமிட்ட சதியாகத்தான் இருக்கு. இவ்வளவு சவால்களையும் சமாளிச்சுட்டு வாழ்றவங்க தான் பெண்கள். ஒண்ணு தெரியுமாக்கா? ஆண்களுடைய ஃபெஸ்டிவல் என்னது? சிவராத்திரி. பராசக்தியுடைய ஃபெஸ்டிவல் நவராத்திரி. ஆனா சிவராத்திரி ஒரு நாள் தான் கொண்டாடுறோம். நவராத்திரி 9 நாள் கொண்டாடுறோம். ஆனா சிவராத்திரி அன்னைக்கு பசியும் பட்டினிமா தூங்குறோம். நவராத்திரி அன்னைக்கு கொழுக்கட்டை, அவளு இதுக்கெல்லாம் கை தட்டணும். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாஞ்சில், நீங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு. திவ்யா, நீங்க தான் அடுத்த சுற்று, நம்மளுடைய மெகா பம்பர் சுற்று ஜீ பூம்பா விளையாட போறீங்க. ஜீ பூம்பா விளையாடுறதுக்காக உங்களுக்காக இந்த ஸ்கிரீன்ல 5 கிஃப்ட் பாக்ஸஸ் வரப்போகுது. இந்த அதிர்ஷ்ட கதவை நீங்க திறக்கணும்னா இந்த 5 கிஃப்ட் பாக்ஸஸ்ல ஏதோ ஒரு கிஃப்ட் பாக்ஸ் பின்னாடி தான் அந்த அதிர்ஷ்ட கதவை திறக்கிறதுக்கான சாவியும் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. சோ நான் உங்களை ஒரு கேள்வி கேட்க போறேன். நீங்க அந்த கேள்விக்கு சரியான பதில் சொன்னீங்கனால் மட்டுமே நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு கிஃப்ட் பாக்ஸ் ஓபன் பண்ண போறீங்க. அதிர்ஷ்டம் இருந்தால் அந்த பாக்ஸ் பின்னாடி சாவி இருக்கும். அந்த சாவியை பயன்படுத்தி இந்த அதிர்ஷ்ட கதவுக்கு பின்னாடி இருக்கும் அந்த மெகா பம்பர் பரிசை நீங்க வின் பண்ண போறீங்க. அண்ட் ஒருவேளை நீங்க முதல் கேள்விக்கு சரியான பதில் சொல்லல, இல்ல நீங்க சரியாக சொல்லி பாக்ஸ் ஓபன் பண்ணி அதுக்கு பின்னாடி சாவி இல்லைன்னா இரண்டாவது ஃபைனல் क्वेश्चन உங்களுக்கு கேட்க போறோம். அதிர்ஷ்டம் உங்க பக்கம் இருக்கா இல்லையா அப்படின்றதான் பார்க்க போறோம். ஆர் யூ ரெடி? உங்களுக்கான 5 அழகான பாக்ஸஸ் இதோ.
ஓ வர்ச்சுவல் பாக்ஸ். எஸ். ஸோ உங்களுக்காக இருக்கிறது ரெட், ஆரஞ்சு, ப்ளூ, கிரீன் அண்ட் வயலட். இந்த 5 பாக்ஸஸ்ல ஏதோ ஒரே ஒரு பாக்ஸ்ல தான் கீ இருக்கு. முதல்ல நீங்க சூஸ் பண்ண போறது எந்த பாக்ஸ்? ரெட் மை ஃபேவரட் கலர். ரெட் உங்களுடைய ஃபேவரட் கலர்ன்றதால பாக்ஸ் நம்பர் 1 அதுதான் நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க. பட் அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி அதுக்கு பின்னாடி சாவி இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு முதல்ல நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்க போறேன். உங்களுக்கான கேள்வி, உலகத்தின் மிகப்பெரிய கடல் எது? உலகத்தின் பசிபிக் ஓஷன். கரெக்டாவே இருக்கு திவ்யா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். பசிபிக் ஓஷன், அதாவது பசிபிக் பெருங்கடல் என்பது சரியான பதில். சோ நீங்க சொன்ன அந்த ரெட் பாக்ஸ் இப்போ ஓபன் பண்ணி பார்க்க போறோம். அதற்கப்புறம் we'll figure out if we have to go ahead. பட் உங்களுக்கான அந்த அதிர்ஷ்ட சாவி இந்த ரெட் பாக்ஸ்க்கு பின்னாடி இருக்கா இல்லையான்றதை வாங்க பார்க்கலாம். சோ அந்த ரெட் பாக்ஸ்க்கு பின்னாடி இல்ல. உங்களுடைய ஃபேவரட் கலர் இந்த வாட்டி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கல. அடுத்தபடியாக எந்த பாக்ஸ் சூஸ் பண்ண போறீங்க? பச்சை பாக்ஸ், பச்சை டோருக்காக அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க திவ்யா. சோ அதற்கான கேள்வி இப்ப நான் உங்களுக்கு கேட்க போறேன். கொஞ்சம் ட்விஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு கேள்விதான். முருகன் அவருக்கு அறுபடை வீடுகள் இருக்கு இல்லையா, அந்த அறுபடை வீடுகள் எது? ஆஹா, 6 பேர் தானே. ஆப்பு வச்சுட்டாங்க. ஆப்புன்ற 6 தானே, ரொம்ப சிம்பிள். எங்க திருத்தணி, பழனி, திருவண்ணாமலை இல்லையா? திருவண்ணாமலை சிவன்மா. அப்பா டாடி அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்களா? இல்ல, அக்செப்ட் பண்ண மாட்டோம். நோ பிரான்ச்சஸ். எங்களுக்கு வேற கிளைகள் கிடையாது. கோயம்புத்தூர் பக்கத்துல ஒண்ணு இருக்கு. கோயம்புத்தூர் பக்கத்துல மருதமலை, திருத்தணி, பழனி, இன்னும் 3 இருக்கு. இன்னும் 3 இருக்கா? ஆமா. அந்த பாட்டெல்லாம் பாடி பாருங்களேன். என்ன பாட்டு? அந்த முருகன் பாட்டுலாம். திருத்தணி குன்றத்தில். ஐயோ, இந்த பாட்டு பாடாம இருந்திருக்காங்க. திருத்தணியா திருப்பதியா? திருத்தணி சொல்லியாச்சு, பழனி சொல்லியாச்சு. நீங்க திருப்பரங்குன்றம். ஓகே, இன்னும் 2 இருக்கு. 5 4 3 2. முருகன்றது யாரு? சாமி மலை. என்ன மலை? சுவாமி மலை ஒண்ணு. அப்புறம் நீங்க தான் சூரசம்ஹாரம். எல்லாம் நீங்க தான் சொல்லணும். திருச்செந்தூர். ஓ யா, சூரசம்ஹாரம். ஓகே, நீங்க அதை மிஸ் பண்ணிட்டீங்க. பட் அந்த கிரீன் பாக்ஸ்க்கு பின்னாடி அந்த சாவி இருந்ததா இல்லையான்றதை பார்க்கலாமாங்க. But Divya, very well attempted. Thank you. But of course, இப்போ சாவி கிடைச்சிருக்கு. ஒருவேளை நீங்க பதில் சரியாக சொல்லியிருந்தீங்கன்னா சாவி உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்ற நம்பிக்கை தான். பட் nevertheless, இந்த அதிர்ஷ்ட கதவுக்கு பின்னாடி நீங்க என்ன பரிசு மிஸ் பண்ணிருக்கீங்கன்றத வாங்க பார்க்கலாம். அதையே பார்க்கணும், விட்டுருங்க. நான் பார்க்கல. இல்ல நான் பார்க்கணும்ல, எனக்கு ஆசையா இருக்குல்ல. மத்தவங்க எல்லாம் நாங்க பார்க்கணும்னு ஆசைப்படல. பார்க்கணும். So let's see, எல்லாரும் சேர்ந்து ஒண்ணாங்க சொல்லலாமா? 1 2 and 3. Zee boom ba. 52-inch LED TV மிஸ் பண்ணிருக்கீங்க திவ்யா. This is bad. திருப்பி ஆளுங்க பட்ல இருந்து ஆடலாம். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிங்களா? எபிசோட் ஓபனிங்ல இருந்து வரலாமா? இல்ல வேண்டாம். வெரி வெரி வெல் ட்ரைட் திவ்யா. ரொம்ப சிறப்பாக விளையாடி இருக்கீங்க. பட் எங்களுடைய வின்னருக்கு எப்பவுமே நாங்க கொடுக்கிறது ஒரு ரொம்ப ஸ்பெஷலான gift. ஆலா சேஞ்ச் தி ப்ரொஃபஷனல் யூனிசெக்ஸ் சலூன் வழங்கும் 5000 ரூபாய் மதிப்புள்ள gift voucher. So திவ்யா, வாங்க உங்களுடைய gift voucher for the winner அப்படின்றத வாங்கிக்கோங்க. கலக்கலாம் மடாட்டம் போட்டு ஜெயிக்கலாம். இது உங்களுக்காக திவ்யா, வாழ்த்துக்கள். ஆலா சேஞ்ச் வழங்கும் 5000 ரூபாய் மதிப்புள்ள gift voucher and ஒரு little memory. நீங்க வந்ததுக்காக a little token of our love and appreciation. Thank you so much for being on the show today. எங்களுடைய other beautiful contestants வாங்க. கலக்கலாம் மடாட்டம் போட்டு ஜெயிக்கலாம். முட்டா போட்டி நடத்தலாம். நீங்க அதிர்ஷ்ட லட்சுமி ஆகலாம். உங்க அறிவும் திறமையும் அள்ளி கொடுக்கும். சாம்பியன்ஸ் எல்லாருக்கும் அதிர்ஷ்டம் உங்களை. நீங்க ஒவ்வொரு நாளுமே இதை பார்க்கும்போது நான் அதிர்ஷ்ட லட்சுமி அப்படின்னு நீங்களும் சொல்லணும். உலகம் உங்களை பார்த்து நான் அதிர்ஷ்ட லட்சுமி அப்படின்னு சொன்னதான் எங்களுடைய ஆசை. இன்னொரு சுவாரஸ்யமான எபிசோட்ல உங்க எல்லாருமே சந்திக்கிறேன். இவங்களை போல நீங்களும் அதிர்ஷ்ட லட்சுமி ஆகணும்னு ஆசைப்படுறீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க. வாங்க இங்க பார்ட்டிசிபேட் பண்ணி எக்கச்சக்கமான பரிசுகளும் அதிர்ஷ்ட லட்சுமி அப்படின்ற பட்டத்தையும் வின் பண்ணுங்க. இது ஜீ தமிழ் வழங்கும் அதிர்ஷ்ட லட்சுமி, powered by Milton, protection partner Good Night Advanced Express System. பாட்ட போடுங்க, எங்க பியூட்டிஸ் எப்படி ஆடுவாங்க பாருங்க.